அன்புடன் எதுவுமே தெரியாது. எனக்கு ஜாதகமே எதுவுமே தெரியாது. நேத்து நேத்து ஈவினிங் ஒரு வகுப்பு நடந்தது. அதில் ஒரு சில பேர் வந்திருப்பீங்க. நேற்று ஒரு 36 பேர் வந்திருந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இதுவரையும் ஒரு 24 பேர் இருக்கீங்க. இப்ப எதுவுமே தெரியாது, ஜோதிடமே எனக்கு எதுவுமே தெரியாது சார், அப்படி யாராவது இருக்கீங்களா சார்? பேசலாம் சார், அன்மியூட் பண்ணியிருக்கேன். எதுவுமே தெரியாது, புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன்னு யாராவது இருக்கீங்களா? ஜோதிடமே தெரியாது சார், புதுசா இப்பதான் வந்திருக்கேன். இல்லை ஏதாவது பாரம்பரியம் படிச்சுட்டு வந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் நான் அதுக்கு தகுந்தவாறு கொஞ்சம் எடுக்கலாம் கிளாஸ், அதுக்காக தான் கேட்குறேன். ஓகேங்க. பி ஜெயக்குமார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா சார்? பி ஜெயக்குமார், நேற்று வந்தீங்க. அட்மின் ஒன்று இருக்கு, நேற்று வந்திருந்தீங்க. சார் நான் ஜெயக்குமார், ஹைதராபாத் ஜெயக்குமார் சார். நான் ஓல்டு ஓ, ஸ்டூடெண்ட். ஜெயக்குமார், ஹைதராபாத் ஜெயக்குமார். நல்லா இருக்கீங்களா சார்? நான் மியூட்ல நல்லா இருந்தேன் நேத்தி நல்லா இருக்கு, பேசும்போது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே. அட்மின் ஒன்று இருக்குங்க சார், யார் தெரிஞ்சுக்கலாங்களா? அட்மின். அண்ணே வணக்கண்ணே. கண்ணன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கேனே. சரி சரி. ஊருக்கு வந்திருந்தீங்களான்னு சொன்னாப்புல. ஆமாண்ணே, கேரளா ஒர்க் முடிச்சு காலையில தானே வந்தேன். ஓ, சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க. புதியதாக வந்திருக்கீங்களோ, இல்லை ஒரு சில பேர் ஏற்கனவே நிறைய பேர் பாரம்பரியம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் கேபி படிச்சிருப்பீங்க. நீங்கள் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிம்பிளா அந்த விஷயத்த, என்னை பற்றி ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திட்டு நான் அந்த கிளாஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஏன்னா அந்த ஜோதிடங்கிறது நிறைய பேர் நினைப்பாங்க ஜோசியம்னா ஒரு தொழிலா, நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு, ஜோதிடம்னா ஒரு தொழிலா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை முதல்ல மாத்திக்கிறேங்க. கோயிலுக்கு போகும்பொழுது அந்த சாமி மேல என்ன, அந்த சாமி மேல வந்து எந்த நம்பிக்கையில போய் நீங்க வந்துட்டு சாமி கும்பிடுறீங்களோ, அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மேல வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய துன்பங்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றோம், அங்க போய் நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம். எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைல இருந்து என்னை வந்து கொஞ்சம் மீட்டு கொடு அப்படிங்கறதுக்காக தான் என்ன செய்யறோம், ஆலயங்கள்ல போய் வேண்டுறோம். ஆலயங்கள்ல வேண்டிக்கிட்டு என்ன செய்யறோம்னா, காணிக்க முடிஞ்சா கொடுக்குறீங்க, இல்லாட்டா காணிக்கைக்கு பதிலாக தேங்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு காணிக்கை பொருளை கொடுத்துட்டு வர்றீங்க. எனக்கு இதை நிறைவேற்றினா, எனக்கு இதை நிறைவேற்றினா எனக்கு இதை வந்து நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு மாதிரி அங்கே போய் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வர்றோம். எனக்கு வந்து இதை செஞ்சு கொடு, நான் உனக்கு இதை வந்து காணிக்கையா செலுத்துறேன், மொட்டை போடுறேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு தானம் பண்றேன், அப்படி மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வந்து ஆலயங்கள்ல இருக்கு. சேம் அதே தான் பாத்தீங்கன்னா ஜோதிடருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க உண்மையிலே நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கும் பொழுது ஜோதிடர்களும் பாத்தீங்கன்னா அதே மரியாதை தான் உண்டு. ஐயா சாமி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற பொழுது நம்ம கிட்டத்தட்ட நிகராக பிரம்மனுக்கு நிகரான ஒரு தொழில் இந்த தொழில். ஆனா அந்த ஜோதிடத்தின் மேல ஏன் நெகட்டிவ்னு சொல்லி நிறைய வந்துருச்சுன்னா, நம்ம பொதுவான பலனை எடுத்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஏழரை சனி, கண்ட சனி, சனியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய சொல்லி என்ன செய்யறோம்னா அதை மட்டும் ஒரு ஜாதகமா சொல்றது, தொழிலாச்சு வர்றது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவை நெகட்டிவா சொல்றது, ராகு கேதுவை வந்து நெகட்டிவா சொல்லி அதன் ரீதியாக ஜோதிடத்தை வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுங்கிற பிளான்லாம் நெகட்டிவா தான் செய்யும் ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா நன்மையை மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியும், சுக்கிரன் வந்தா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய ரொம்ப காலமாகவே இருக்கு. இந்த ஜோதிடத்தின் மேல ஒரு மரியாதை அப்படிங்கிறது எதற்காக சொல்றேன்னா, ஒரு அமைச்சரா இருந்தா கூட, இல்ல ஒரு உயர் பதவியில இருந்தா கூட அவங்க யாரும் தனக்கு நிகரா வந்து வச்சுக்கிற மாட்டாங்க. ஆனா அந்த ஜோதிடருக்கு மட்டும் அந்த
மதிப்பு உண்டு, அந்த மரியாதை உண்டு. பக்கத்திலேயே போய் நீங்க உட்காரலாம், நிறைய ஆலோசனைகள் கூட கூறலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட அமைச்சர்களுக்காக இருக்கட்டும், இல்லை பெரிய உயர் பதவியில் இருக்கவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சரி, விறுவிறுன்னு உள்ள போய் நமக்காக அந்த சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும். போய் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அந்த ஜாதகம் சொல்லும் பொழுது எல்லாருமே ஆச்சரியம் பார்ப்பாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வெளியேண்டுகிட்டு இருப்பாங்க. அது யாருங்க அவர் அப்படின்னா, இல்லைங்க அவர் அஸ்ட்ராலஜருங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி. தானே பார்த்தேன், விறுவிறுன்னு அவராட்டு உள்ள போறாரு, அவருக்கு என்ன அவ்வளவு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில். எல்லாருமே உலகத்துல எதற்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்? பணங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த ஜோதிடத்துல வந்து 2ஆம் பாவம்னு சொல்லுவோம். லக்ன பாவமும் 2ஆம் பாவமும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். இந்த கழுத்து பகுதின்னு சொல்லுவோம். இந்த கழுத்துங்கிறது ஒண்ணு இல்லைன்னா, அதாவது மூளை, சிந்திக்கக்கூடிய மூளை, அறிவு அப்படிங்கிறத 1ஆம் பாவத்துல சொல்லுவோம் ஜோதிடத்துல. 2ஆம் பாவத்துல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பணம் இருக்கு, குடும்பம் இருக்கு, பேச்சுத்திறன் இருக்கு, சுவைத்திறன் இருக்கு, நுகரும் திறன் இருக்கு. ஆனா அதுல மெயினா வந்து நம்ம வந்து எல்லாருமே இந்த உலகத்துல ஓடிட்டு இருக்கிறது எதற்காக ஓடுறோம்னா, பணம்ங்கிற விஷயத்துக்காக தான் நிறைய ஓடுறோம். அப்ப ஜோதிட தொழில வந்து பாத்தீங்கன்னா, சரியான முறையில நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு பொதுவான பலனை சொல்ல வேண்டியதில்லை. சொல்லி வந்து நம்ம வந்து மக்களை பயமுறுத்த தேவையில்லை. 7 சனி நடக்குது. ஏன்னா 9 கிரகங்களுமே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒரு இடத்துல போய் உட்காரும். அப்போ ஒரு இடத்துல உட்காரும் போது அது நன்மையை கொடுக்குமா, தீமையை கொடுக்குமா அப்படிங்கிற பொழுது முதல்ல நீங்க 12 பாவங்களுக்கான அந்த தொடர்பு எடுக்காம சொல்லுவதே வந்து பாத்தீங்கன்னா அது முறை தவறான முறை. ஏன்னா பாரம்பரியத்துல என்ன சொல்றோம், லக்னத்துக்கு வந்து நாங்க நட்சத்திரம் எடுத்துட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பிறப்பு நட்சத்திரம். ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கோ அதன் ரீதியாக 9 கிரகங்களுக்கு மட்டும்தான் வச்சு பலன் எடுக்கிறோம். ஆனா ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரம் இருக்கு. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் தன்னுள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற அந்த 8 நட்சத்திரங்களுடைய தன்மை, 8 கிரகங்களுடைய தன்மையை வந்து உள்ள வச்சிருக்கு. ஒரு நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 8 விதமான தன்மையை தன்னுடைய தன்மையோட சேர்த்து பாத்தீங்கன்னா 9 விதமான தன்மையை ஒரு நாளைக்கே பிரதிபலிக்குது. அப்போ ஒரு நாளைக்கு பிரதிபலிக்கும் போது 27 நட்சத்திரங்கிற பொழுது 243 விதமா நம்ம பிரிச்சு தான் ஜாதகம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப நமக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, 9 கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லாம, இல்ல லக்னபாவம் மட்டும் நின்ற நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லாம 27 நட்சத்திரங்களையும் நம்ம வச்சு பலன் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். இப்ப ஏன்னா காலங்களை பொறுத்தளவுல எல்லாவற்றிலுமே பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து ஏத்துக்கிறோம். ஆனா ஜோதிடத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா சரி, ஒரு வயதான பின்னாடி, ஒரு ஓய்வு காலத்துக்கு பின்னாடி ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஹாபியா இந்த ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறலாம், சாமினா என்ன, அதனால ஜோதிடம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு வீடு பாத்தீங்கன்னா சரி, எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்ச உடனே கும்பராசி, மகர ராசி, ராசி பலன் பாக்குறது வந்து எல்லார் வீட்லயுமே மேக்சிமம் நடக்குது. ஏன்னா நீ எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஜாதகம் இல்லாத, ஜாதகம் பார்க்காத, ஜாதகத்தை பேஸ் பண்ணாம எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து எதையும் செய்யறதுல நிலைக்கு வந்துருச்சு. ஆனா நம்ம எல்லா விதத்துலயுமே ஒரு போன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்கீம் வரையும் வந்துருச்சுங்கிறோம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எல்லா துறையிலையுமே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டுங்கிறது நிறைய வந்துருச்சு. ஆனா ஜோதிடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரியம், அதுக்கடுத்து திருக்கணிதம், அதுலயே நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். திருகணத்து நாடி, அதே மாதிரி என்ன சொல்றோம், பாவசர முறை, அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு தர்றோம். ஆனா என்னத்தை சுத்தினாலும் சரி, ரிசல்ட்ங்கிறது ஒன்றும் நம்ம முழுமை பெறல. நான் நேற்று வகுப்புல கூட சொல்லியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுல வாழ்க்கையவே மாற்றி கொடுத்தது, நான் யாருன்னு எனக்கு வந்து தெரிய வச்சது அந்த ஜோதிடம் தான். அது தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 42 வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் பாலடிச்சிருக்கேன்னா 21 வயதுல திருமணம் ஆனதுக்கு பின்னாடி எல்லாருக்குமே தேவைங்கிறது உங்களுக்கே தெரியும். வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இல்ல வெளிநாடா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன, பணம் சம்பாதிப்பது. பணம் சம்பாதிக்கணும். காரணம் என்ன, 2ஆம் வீட்டுல வந்து குடும்பம்ங்கிற ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்காங்க. புதிதாக வந்திருந்தவங்களுக்கு எதுவுமே தெரியாட்டா கூட கட்டத்தை பார்த்திருப்பீங்க. நான் சொல்றது என்னன்னா சரி, இந்த வாழ்க்கையவே மாத்துறதுக்கு நீங்க யாருன்னு முதல்ல தெரியணும். நான் யாரு, எனக்கு இன்னைக்கு என்ன நடக்கும், எனக்கு இன்னைக்கு என்ன நடக்கும்னு ஒரு விஷயத்த தெரியாம நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்துட்டு எப்படி இருப்போம் அப்படிங்கிற கற்பனையிலேயே வாழ முடியாது.
ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வருதுன்னா ஒரு ஜோதிடருக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியணும், எந்த மணி நேரத்துல இருக்குங்கிறது தெரியணும், எத்தனை மணி நேரத்துக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியணும். நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா 2013 இருந்து யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய 2013 இருந்து யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கேன். 42 வரையும் பாத்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வங்கித்துறையில பணிபுரிஞ்சிருக்கிறேன். ஆடிட்டிங் ஃபீல்ட்ல நல்ல கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளில் வேலை பார்த்துருக்கேன். நான் எதற்காக அந்த பகுதியை சொன்னேன்னா நிறைய வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய அந்த தொழில் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் 21 வயசுல இருந்து ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். டிராவல்ஸ் வச்சுருந்துருக்கேன், ஃபினான்ஸ் வச்சுருந்துருக்கேன், ஏழை சீட்டு நடத்தியிருக்கேன். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சார்ந்த தொழில்கள் தான் பண்ணியிருக்கேன் என் ஜாதகத்தில். அதில் புதன் சார்ந்த தொழிலில் எனக்கு நஷ்டம் இல்லை. சுக்கிரன் சார்ந்த தொழில் தான் கிட்டத்தட்ட அந்த ஆடிட்டிங்கை தவிர மற்ற எல்லாமே சுக்கிரன் சார்ந்த தொழில் தான். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா சுக்கிரன் வந்து நன்மையை கொடுக்கும் அப்படிம்போம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே வந்து என்னுடைய ஜாதகத்தை, என்னுடைய வாழ்க்கையில கோடிக்கணக்கான இழப்பை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும்தான். கடைசியில் மரணம் வரையும் நான் போயிட்டு தான் வந்தேன். மரணம் நான் மட்டும் கிடையாது, என்னுடைய மனைவி குழந்தைகளோட இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற முடிவு பெற்ற பின்னாடி மரணம் வரையும் போயிட்டு தான் இந்த ஜோதிடங்கிறதுக்கு வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் என்னுடைய வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 crores கிட்ட நான் சம்பாதிச்சிருக்கேன். 25 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பென்ஸுங்கிறது எவ்வளவோ போயிருக்கு. மேரேஜ் பண்ணியிருக்கேன். மூத்த பொண்ணுக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல 22,000 ஸ்கொயர் ஃபீட் என்னுடைய வீடு மட்டுமே வந்திருக்கவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100% ஜோதிடத்தால சம்பாதிச்சது. ஆனா எனக்கே அது சங்கடமா இருக்கு. காரணம் என்னன்னா நான் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா அந்த பார்த்த ஜோதிடமே கேபி முறைங்கிற ஒரு ஜோதிடம் பார்த்தேன். அதுல வந்து துல்லியம் இருக்குன்னு நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதி, அதாவது ஒரு 10 பிரச்சனையில ஒரு 2 பிரச்சனைய அப்படியே கொஞ்சம் பேஸ் பண்ணி இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வந்தோம். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் பார்க்கும்பொழுது ஏன் அந்த துல்லியம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற பொழுதுதான் நட்சத்திரங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறணும். அப்ப நட்சத்திரம்னு எடுக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. 9 கிரகங்கள் இருந்தா கூட ஒவ்வொரு கிரகங்களுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா கிரகங்களை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் ஒழிய அந்த கிரகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கறதே இல்லை, யாருமே பார்க்கறதே இல்லை. அப்ப ஏன் நம்ம வந்து நட்சத்திரங்கள் பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு தேடுதல், இது என்னுடைய ஜாதகத்திலேயே சரியா இல்லை. பணம் சம்பாதிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா கூட பணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த வித முதலீடுகள் இல்லாமலும், அதாவது எப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிசினஸ் பண்ணோமோ அது எல்லாம் லாஸு. எந்தவித முதலீடுகள் இல்லாத பொழுது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழில் நம்ம சரியா செய்யணுமே, அதுல நிறைய தவறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிஹெச்டி பண்ணும்பொழுது, டாக்டரேட் பண்ணும்பொழுது நம்ம வந்து நான் எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து நட்சத்திரங்களை பற்றிய ஆய்வு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். நட்சத்திரங்களை பற்றிய ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த நட்சத்திரங்கள்ங்கிறதுல எந்த அளவுக்கு உள்ள போகணும் அப்படிங்கிற பொழுது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ஒன்றா பாத்தீங்கன்னா ரைட் நம்ம ஜாதகம் பார்க்கறது, கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இந்த வாழ்க்கை முறையில உண்மையிலே இந்த ஜோதிடம்ங்கிறது, இந்த ஜாதகங்கிறது நம்ம கரெக்டா கைட் பண்ணி கொண்டுட்டு போகுதா அப்படிங்கிறத வந்து பரிசோதனை மாதிரியே பண்ணணும். இந்த நட்சத்திரம் பரிசோதனை மாதிரியே. ராம் சார் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். கொஞ்சம் மீட் பண்ணிட்டு வாங்க எல்லாருமே. துபாய் முருகேசன் சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறேங்க. கோயம்புத்தூர் ராம் பிரசாத் சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறேங்க. அப்ப ஒவ்வொரு விஷயங்களுமே தேடுதல்னாலதான் என்ன பண்றோம்னா இன்னைக்கு என்னால வந்து உறுதியாக யார்கிட்ட வேணாலும் சேலஞ்சு கட்ட முடியும். யாரு வேணாலும் சரிங்க, உலகத்துல இருக்கக்கூடிய பிரபலமான ஜோதிடர் யாரு வேணாலும் சொல்லுங்க, நம்மளும் ஜோதிடம் போடுவோம், நம்மளுடைய மாணவர்களும் ஜோதிடம் போடட்டும். நம்ம சொல்ற முறை மாதிரி கரெக்டா ரிசல்ட் யாரு சொல்லணும்? இடையில உள்ள ஜோதிடர்கள் சொல்லக்கூடாது. ஒரு 50 பேர் ஜாதகம் பார்க்க வரட்டும், அந்த 50 பேர் ஜாதகம் பார்க்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் இவர் சொல்றதாங்க கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு துல்லியப்படுத்தி இருக்கோம். காரணம் என்னன்னா நாங்க ஒவ்வொரு முறையும் அறிமுக வகுப்பு இது வந்து நான் ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு இப்ப 4வது பேஜ் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா 2025 டிசம்பர் 25 ஜனவரியில தான் வந்து கிளாஸே எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எடுத்து இப்ப வந்து 4வது பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 4 பேஜுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
இந்த 60 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேஜ்ல 60 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 60 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது துல்லியமாக எப்படி பலன் சொல்றதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து 9 விதமான பலன் இருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்குள்ள 9 விதமான பலன் இருக்கு. அந்த 9 விதமான பலன் இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கும்? இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கும்? முதல்ல ஜோதிடத்தை பொறுத்தளவுல நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஜோதிடங்கிறது ஒரு கேலிக்குரிய பொருள் கிடையாது. ஜோசியம் சொல்றது வந்து பெரிய அசிங்கம் கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்கள்ல இன்னைக்கு கூட என்னுடைய சகோதரர், என்னுடைய சித்தப்பா பையன் வந்து போன் அடிச்சாரு. அண்ணே எங்கனே இருக்கேன் அப்படின்ட்டு. என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. அண்ணே ஜாதகம் பார்க்கணும்னே. தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னு. இல்லைண்ணே ஊர்ல இருக்கனே, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேனே. அது வந்து கமர்ஷியல் பில்டிங் போடுறேனே, ஒரு தடவை உங்கள்கிட்ட பார்த்துக்கலாம் பார்க்குறேனே அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த வழிகாட்டக்கூடிய இடத்துல வந்து நான் இல்லை, இளங்கோ இல்லை. இளங்கோட்ட இருக்கக்கூடிய அந்த ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கைனாலதான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு லட்சக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான முதலீடுகள் பண்ணும்பொழுது எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்து உருவாக்கி இருக்கும். காரணம் என்னன்னா, துல்லியம். நீங்க ஜோதிடம் சொல்லும் பொழுது பாரம்பரியத்துல உங்களுக்கே தெரியும், 27 நட்சத்திரங்களுக்கு மேல அங்க இல்ல. 27 நட்சத்திரங்களை மட்டும் வச்சு பாக்குறோம். 1 மணி நேரத்துக்கான ஜோதிடத்தை தான் பாரம்பரியங்கிறது. அதுல யாருமே மறுக்க முடியாது. பாரம்பரியத்தை பொறுத்தவரை ஒரு லக்னம்ங்கிறது ஒரு நட்சத்திரத்தை கிராஸ் பண்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு டிகிரியை கிராஸ் பண்றதுக்கு 3 நிமிடம் ஆகும். அப்ப நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கிறீங்க. 13 டிகிரி 20 நிமிடம். அதை கிராஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கான ஜாதகம் தான் இந்த ராசி நவம்ச கட்டம். ராசி நவம்ச கட்டங்கிறது 1 மணி நேரத்துக்கானது. அப்ப 1 மணி நேரத்துக்கானதெல்லாம் துல்லியமா வருதுன்னு பார்த்தா, உங்க கைரேகை மாதிரி உலகத்துல யாருக்குமே இல்லைங்கிறோம். உங்க கைரேகை மாதிரி உலகத்துல யாருக்குமே இல்லைங்கிறோம். அது எல்லாருமே ஒத்துக்குருவீங்க. யாராவது உங்க கைரேகை மாதிரி உலகத்துல எங்கேயாவது இருக்காருன்னா இல்ல. சரி, மனிதர்களை பொறுத்தவரை புருவவெளி உங்களுக்கு மாதிரி யாருக்காவது இருக்கான்னா இல்ல. உங்களுடைய நாக்கின் ரேகை உலகத்துல யாருக்காவது இருக்கான்னா இல்ல. அப்போ உலகத்திலேயே நீங்க வந்து தனி. அப்புறம் எப்படி ஒரு ராசி 1 மணி நேரத்துக்கு வந்து பிறக்கிறவங்க ஒரு 70 கோடி பேருக்கு, உலகத்துல 800 கோடி மக்களை 12ஆல டிவைட் பண்ணா 70 கோடி மக்களுடைய ராசியைத்தான் நம்ம எல்லாருமே என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் என் ராசி, இந்த ராசி, இந்த ராசி ஒண்ணுன்னு சொல்லிட்டு தர்றோம். இது எப்படின்னா, நானும் மதுரைக்காரன், நீனும் மதுரைக்காரன், நானும் ராம்நாடுக்காரன், நீங்களும் ராம்நாடுக்காரன்னா மதுரைக்காரங்க எல்லாம் ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்களான்னா இல்ல. அவங்களுடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்குமானா இல்ல. இரட்டை குழந்தை பிறக்கிறதே பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை கண்ணாடி போட்டிருக்கு, ஒரு குழந்தை கண்ணாடி போடல. ஒரு குழந்தை நல்லா படிக்குது, ஒரு குழந்தை நல்லா படிக்கல. இப்படிப்பட்ட காலத்துல 1 மணி நேரத்துக்கான ஜாதகத்தை கணிச்சு வச்சுட்டு இந்த 27 நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்ற பாரம்பரிய முறை எப்படி துல்லியமா வரும்? யாராவது நீங்க எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். நான் ஜாதகம் சொல்றேன் சார், நான் வரல, என்னுடைய படிச்ச மாணவர்கள் ஒரு 10 பேரை வர சொல்றேன், நீங்க 10 பேர் வாங்க. யாரு நல்லா சொல்றாங்கன்னு பாருங்க, துல்லியமா யாரு சொல்றாங்கன்னு பாருங்க. ரிசல்ட் யாரு சொல்லணும்? ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்லணும். எனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க சொல்றீங்க சார். எனக்கு உடல் இருக்கக்கூடிய நோய்களை சொல்றீங்க. எனக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாமே நீங்க சொல்றீங்க. உடல் சார்ந்து சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி வெளியே உள்ள என்னுடைய புற வாழ்க்கையும் சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிற முறைதான் இந்த முறை. காரணம் என்னன்னா, இது ஒரு என்ன சொல்றோம்னா, எல்லாவற்றிலையுமே அறிவியல் பூர்வமாக முன்னேற்றம் வரும்போது ஏத்துக்கும் பொழுது, ஜோதிடத்தை பொறுத்தவரை என்ன சொல்றோம்? சனி இப்ப இங்க இருக்குன்னா, ராகு இங்க இருக்குன்னா, இந்த இடத்துலயே என்ன செய்யணும்? நம்ம பொதுவான ஒரு இடத்த வச்சு சொல்றோம். சுக்கிரனும் குருவும். பழைய முறையா இருந்தா என்ன சொல்லுவோம்? சுக்கிரனும் குருவும் வந்து பகைங்க, அதனால வந்து உங்களுக்கு வந்து இது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சேர்ந்து இருக்கிறது நல்லதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றதும், அது மாதிரி புதன் வந்து சந்திரனுக்கு இந்த எதிரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் பொதுவான பலனாதான் இருக்கும் ஒழிய துல்லியமான பலன்கிறது வராது. காரணம் என்னன்னா, ஒரு சூரியன் இப்ப இங்க உட்கார்ந்துருக்காருன்னா இன்னைக்கு அதிகாலையில இருந்து என்ன செய்வாருன்னா லக்னத்தை ஆரம்பிப்பார். சூரியன் வந்து இன்னைக்கு லக்னத்தை அதிகாலையில ஆரம்பிச்சிருப்பார். உங்களுக்கே தெரியும் சூரிய உதயம் எதற்காக. நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த ஊர் கேட்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊருடைய அச்சாம்சம் ரேகாம்சம் வெவ்வேறா இருக்கிறதுனால, ஒவ்வொரு ஊருடைய சூரிய உதயம் வெவ்வேறா இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்கிறோம்? உங்க ஊர் பிறந்த ஊர் எந்த? மலேசியாவில சூரிய உதயம் 7:30 ஆகுது. அதே இந்தியாவில் 5:59 6 மணிக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் வித்தியாசம் இருக்கு. இப்ப சூரியனை பொறுத்தளவுல கடக பகுதியிலிருந்து இன்னைக்கு வந்து லக்னத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த கடக பகுதியிலிருந்து லக்னத்துல ஆரம்பிச்சாருன்னா காலையில ஆரம்பிக்கிறார். காலையில கடக பகுதியில இருந்து ஆரம்பிக்கிறார். காலையில ஆரம்பிச்சவரு அவரு எங்க இருந்து போறாரு பாருங்க? கடகத்துல இருந்து 5:53
27/7/2025. 7/22 வரையும் பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்திருக்காரு. அடுத்து பாருங்க, சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் நகர்றதுல இந்த பூமி சுழலும் போது நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. சூரியன் நகர்றதுல சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும். பூமி தான் என்ன செய்யுது, தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில கடக பகுதியில இருந்து சுற்றுவட்ட பகுதி ஆரம்பிக்குது. அப்ப கடக பகுதி முடிஞ்சு பாத்தீங்கன்னா பூமியினுடைய சிம்ம பகுதி வந்து பாத்தீங்கன்னா 7/22 இருந்து 9/25 வரையும் பாத்தீங்கன்னா சிம்ம பகுதியில போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னியினுடைய பகுதியில போயிட்டு இருக்கு. சரி, கன்னியினுடைய பகுதினா கிட்டத்தட்ட அதே 30 டிகிரியில சார். எங்க சார் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க கன்னியினுடைய பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கன்னியா இருந்தா கூட அதுல என்ன செய்யறோம், எந்தெந்த நட்சத்திரத்துல போகுது, உத்தரத்துல எப்ப போயிட்டு இருக்கு, 9/25 இருந்து 10/5 வரையும் உத்தரத்துல போயிட்டு இருக்கு. 10/5 இருந்து அதுக்கடுத்து எதுல போயிட்டு இருக்கு பாருங்க, 5 அஸ்தத்துல போயிட்டு இருக்கு. எது வரையும் போகுது, 10:59 வரையும் அஸ்தத்துல போகுது. சரி, நட்சத்திரத்தை விட நீங்க வந்து துல்லியமா உப நட்சத்திரம் சொல்றீங்க சார் அப்படின்னா, அதுக்கடுத்து பாருங்க, நட்சத்திரத்துல உள்ள உட்பிரிவு பிரிக்கும் பொழுது பாருங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா அவர் சூரியன்கிறது கடகமா இருந்தா கூட கடகத்துல இருந்து எந்தெந்த பகுதியில போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இவ்வளவு தூரம் துல்லியமாக எடுத்து பலன் சொல்லுகின்ற முறை. அப்ப நீங்க பேசிக்கா பாரம்பரிய ஜோதிடம் சொல்லும்போது என்ன சொல்றோம், 27 நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்ற முறை. நான் நேத்தே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம ஒரு விஷயத்துல இறங்கணும் அப்படின்னா நம்ம தோக்கக்கூடாது. நான் நேற்று என்னுடைய ஜாதகத்தையே போட்டு சொன்னேன். என்னுடைய 10ஆம் வீட்டுல வந்து கார்த்திகை நட்சத்திரங்க. 10ஆம் வீட்லயே கார்த்திகை நட்சத்திரம் 10/10/10ங்க. நான் வந்து என்னுடைய மதுரையில யாதொரு கல்லூரி விஷயமா நான் வந்து ஒரு போராட்டத்துல இறங்கும் பொழுது எல்லாருமே சொன்னாங்க, சார் 11 வருடங்களா கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு கையில இருக்கு. பெரிய பெரிய அமைச்சர்கள் மோதிட்டு இருக்கிற கல்லூரியில நீங்க போயிட்டு தேவையில்லாம இறங்கி தேவையில்லாம உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிற வேணாம். இப்பதான் நல்லா இருக்கீங்க, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் ஓரளவுக்கு நல்லா வெல் செட்டில்ட் ஆயிருக்கீங்க. ஏன் தம்பி உங்க பேருக்கு எடுத்துக்கிறீங்க, ஏன்டா அவன் பேருக்கு எடுத்துக்கிறேன். நண்பர்கள்ல இருந்து என்னுடைய சீனியர்கள், என்னுடைய வெல்விசர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை தான் கூறினாங்களுடைய, யாருமே பாசிட்டிவா சொல்ல. கிட்டத்தட்ட ஒரே வருடத்துல அந்த கல்லூரியை மீட்டு கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னா, அதற்கான போராட்டங்கள் நேரங்காலம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்துல நம்ம இறங்க முடியும். அதுதான் நேத்து அந்த வார்த்தையை சொன்னேன். பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்காம. கருடன் எங்க இருக்கு, பாம்பு எங்க இருக்கு? கருடனை பார்த்து கேட்க முடியுமா பாம்பு? அதுக்கு கரடுன்னு சொன்ன மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு கண்ணதாசன். யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம்னு சொன்ன மாதிரி, யாரு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நேரங்காலம், எந்த தசாபுத்தி. அப்ப நமக்கு வந்து இப்ப நேரங்காலம் நல்லா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். நேரங்காலம் சரியில்லைன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஓடக்கூடிய ஒரு நட்சத்திரம் இப்ப மகத்துல போயிட்டு இருக்கு. இப்ப விசாகங்கிறது 8:55 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்றோம், அனுச நட்சத்திரம் 12:50 வரை பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. அப்ப என்னுடைய ஜாதகத்துல விசாகம் என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும். அனுசம் எனக்கு எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு தெரியணும். கேட்ட எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு தெரியணும். அதன் ரீதியாகத்தான் எனக்கு வந்து பலன் நடக்கும். அடுத்து பூர நட்சத்திரம் வந்துருச்சு, சுக்கிரன். சுக்கிரனே இருந்தா கூட அந்த சுக்கிரன் எதுல இன்னைக்கு போயிட்டு இருக்காரு, ஆயில்யத்துல போயிட்டு இருக்காரு. அப்புறம் எதுல மாறுறாரு, மகத்துல மாறுறாரு. எத்தனை மணிக்கு மாறுறாரு, நாளைக்கு 8 மணில இருந்து 7 மணில இருந்து மகத்துல மாறுறாரு. அதுக்கு முன்னாடி சுக்கிரனை எதுல போறாரு, ஆயில்யத்துல போறாரு. அப்ப பூர நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு, சுக்கிரன் எங்க போறாரு அதை பாக்குறோம். சரி, பூர நட்சத்திரங்கிற சுக்கிரன் நட்சத்திரம் இருந்தாலும் எவ்வளவு நேரம் ஓடுது, இன்னைக்கு 4:21 ஆரம்பிக்குது, இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடியுது, 8:30யோட முடிஞ்சிருச்சு. பூர நட்சத்திரத்துடைய தன்மை 8:30யோட முடிஞ்சிருச்சு. பூர நட்சத்திரம் தான், பூரத்தினுடைய தன்மை தான். ஆனா அந்த பூரம் எனக்கு எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும் தெரிஞ்சாதான் நான் என்ன செய்ய முடியும், அந்த பாவத்தின் பலனை என்னால் அனுபவிக்க முடியும். சரி, பூரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 8:30க்கு மேல என்ன வருது பாத்தீங்கன்னா உத்தரம் வருது. உத்தரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் தான். ஆனா உத்திராடம்ங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு, கார்த்திகைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் ரீதியாக எனக்கு என்ன பலன் தெரியணும். ஆனா இன்னைக்கு ஓடுவது எனக்கு உத்தர நட்சத்திரம் 8:30ல இருந்து 9:45 வரை எனக்கு என்ன கொடுக்கும்னு தெரியணும். அதுக்கடுத்து அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம், அதுக்கடுத்து சித்திரை செவ்வாய் நட்சத்திரம், அடுத்து சுவாதி, அடுத்து விசாகம். இப்படி ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா நம்ம 9 விதமான நட்சத்திரங்களை கடந்து வர வேண்டியிருக்கு. அப்போ 9 விதமான நட்சத்திரங்களுடைய பலனை தெரியாம நம்ம எப்படி வந்து இன்றைய ராசி பலன், இன்றைய நாள் பலன் எப்படி பாக்குறீங்க? டிவியில உட்கார்ந்துருக்காங்க இல்லையா,
டிவியில உட்காந்து என்ன சொல்றோம், தினசரி பலன். இது 100% வேலை செய்யாது. ஏதோ உங்களுடைய நம்பிக்கையில ஒரு சில பொருள் இன்னைக்கு ராசி பலன் பார்த்தங்க. ராசி பலனே வந்து நல்லா பாருங்க, எல்லாம் படிச்சவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. என்னுடைய கல்லூரியில தொடர்பு சகோதரர் கண்ணன் முதற்கொண்டு வந்திருக்காரு. அவர் வேற ஒரு கல்லூரியில ஆசிரியர் பண்றாரு. அவருடைய பையன் கூட இன்னைக்கு தமிழ்நாடு லெவல் அத்லெட்டிக்ல பெரிய லெவல்ல இருக்காரு. உறவினர். அவர் இந்த கல்லூரி விஷயம்லாம் தெரியும். காரணம் எதற்காக சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்துல நம்ம இறங்கும் போது நம்ம இறங்குனா அதுல ஜெயிக்க முடியுமா? எனக்கு கிட்டத்தட்ட கல்லூரியில இறங்கி ஒரு 3 வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது எப்படி மாசம் குறைஞ்சது 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். மினிமம் 3 to 4 லேக்ஸ் சம்பாதிக்கிற ஆள் தான். கிட்டத்தட்ட இந்த 2.5 வருடங்களாக கல்லூரிக்காக வந்து பாத்தீங்கன்னா, மாத வருமானம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிருக்கோம். நாங்க நின்ற ஜெயிக்க வச்ச அணிய ஜெயிக்க வச்சிருக்கோம். ஆனா பிரயோஜனம் இல்லை. காரணம் எதுக்காக சொல்ல வரோம்னா, ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு விஷயங்களை நம்ம ஈடுபடும் போது நம்ம ஈடுபட்டா அதுல ஜெயிக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறணும். அப்ப தெரிஞ்சுக்கிறோம்னா ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையை வந்து எப்படிலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் ஜோதிடமே படிச்சிருக்கோம். அதுல வார்த்தையே என்ன வருது, ஜோதிடம். ஜோதி என்பது எதற்காக வருது? இருள்ங்கிற ஒரு இடம் இருக்கும் இங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, என்ன சார் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் இருக்கு, எனக்கு மட்டும் வாழ்க்கையில போராட்டமா இருக்கு, என் பிள்ளை இப்படி இருக்கானா சார், என் ஒய்ஃபு முடியாம இருக்கு சார், எனக்கு இவ்வளவு வேலையில பிரச்சனை இருக்கு சார், எனக்கு தொழில பிரச்சனை இருக்கு சார். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்காதா, ஒரு தேடுதல் கிடைக்காதா, ஒரு இருள்ல இருந்து நம்ம எப்ப வெளியே போறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்த பேரே என்ன வச்சிருக்காங்க, ஜோதி கொடுக்கக்கூடிய இடம், ஒளி கொடுக்கக்கூடிய இடம். அதனாலதான் அதுக்கு பேரே ஜோதிடம்னு வச்சிருக்காங்க. அதுலயே இன்னொரு பேர் கொடுத்திருக்காங்க. என்ன பேர் கொடுத்திருக்காங்கன்னா ஜாதகம் கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய நபருக்கு ஜாதகமான பலன்கள் என்ன? இன்றைக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 விதமான பலன்கள் உண்டு. அன்னைக்கே உங்களுக்கு சாதகமான பலன்லாம் உண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதகமான பலனே நம்ம தெரியலைன்னா நம்ம எப்படி இந்த தசை, இந்த புத்தி, 7 சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையவே முடிச்சு விட்டுறோம். ஏன் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோசியர் வீட்டுல எந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீங்க நிறைய பேருடைய ஜோசியர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லாம இருக்காது. காரணம் என்னன்னா, நம்ம என்ன செய்யறோம்னா பொதுவான பலனை சொல்லிட்டு போயிடும். ஏன்னா இந்த சனிங்க உட்காந்து வக்கரம் பெற்று பகை வீட்டுல உட்காந்துட்டாரு, அப்ப சனிங்கிறது உங்களுக்கு வந்து ஆகாது. அப்ப ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டை என்ன சொல்றோம், தீமையை கொடுக்குது அப்படிங்கிறோம். ஒரு தீமையை கொடுக்கக்கூடிய பிளானட் ஆகி என்ன செய்யறோம், ஒரு சில பிளானட்டை நன்மையை கொடுக்குங்கிறத நம்புக்கிறோம். அடுத்து வந்து குரு வந்தா நல்லா இருக்கும், சுக்கிரன் வந்தா நல்லா இருக்கும். நான் நிறைய முறை கேட்டுட்டேன், இன்றைக்கும் அதை தான் கேட்கிறேன். குரு பயிற்சி நல்லா இருக்கு. ஒவ்வொரு வருடம் உங்களுக்கே தெரியும், மே மாசம் ஜூன் மாசங்கள்ல குரு பயிற்சி நடக்கும். வருடத்துக்கு என்ன சொல்றோம், 4 ராசிக்கு நல்லதுன்னு சொல்றோம், இல்ல 3 ராசிக்கு நல்லதுன்னு சொல்றோம். இந்த 4 ராசி வேணாம், ஒரு ராசி இருக்கட்டும். வருடத்துக்கு ஒரு ராசி குரு நன்மையை கொடுத்தாருன்னா ஒரு ராசியில 70 கோடி பேர் இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 12 வருஷத்துல உலகமே சுபிச்சமாயிருமா ஆகாதா? நடந்திருக்கா? இல்ல. ஏன்னா நான் இப்ப கேட்கல இந்த கேள்வி, 2012-13 போட்டிருப்பேன், சனி பயிற்சி பலன்லயே போட்டிருப்பேன், யூடியூப்ல போட்டு பாருங்க. அதே நீங்க என்ன சொல்றோம், சனிங்கிறது வந்து தீமையை தான் கொடுக்கும், ராகு கதி தீமையை கொடுக்கும்னா கிட்டத்தட்ட ராகுலாம் 1.5 வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசி கிட்டத்தை கிராஸ் பண்ணி வந்துடும். அப்படிங்கிறது 20 வருடங்கள்ல உலகமே அழிஞ்சிருக்கணும், இல்ல 30 வருடங்கள்ல சனியா இருந்தா கூட 32 வருடங்கள்ல உலகமே அழிஞ்சிருக்கணும். எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க கைரேகை மாதிரி உலகத்துல யாருமே இல்லை, உங்க ஜாதகம் மாதிரி உலகத்துல யாருக்குமே இல்லை. காரணம் என்னன்னா, பிளானட்டுங்கிறது எல்லா பிளானட்டும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கு நான் காலையில ஜாதகம் போட்டிருக்கேன். ஜாதகம் போடும் பொழுது ஒவ்வொரு பிளானட்டும் பாருங்க. இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா 16 டிகிரி 28 நிமிடம் 22 செகண்ட்ல வந்து குரு வந்து போயிட்டு இருக்காரு. ஆனா இங்க நம்ம என்ன பாக்குறோம், லக்னத்துல சுக்கிரனும் குருவும் இருக்காரு அப்படிங்கிறது மட்டும், சரி குருவும் சுக்கிரனும் மிதுனத்துல இருக்காங்கன்னு மட்டும் பாக்குறோம். ஆனா இங்க பார்க்கும்போது என்ன தெரியுது பாருங்க, இங்க வரும்பொழுது குரு வந்து 16 டிகிரில இருக்காரு, சுக்கிரன் வந்து 1 டிகிரி 12 நிமிடம் 52 செகண்ட், சுக்கிரன் 1 டிகிரி 12 நிமிடம் 52 செகண்ட். காலை எத்தனை மணிக்கு போட்டிருக்கேன், 10:02 வந்து காலையில இந்த ஜாதக கட்டம் இருந்தா இப்படிதான் இருந்திருக்கு. இப்ப போடுறேன், நீங்களே பாருங்க. 1/12/52 இப்ப பாருங்க. இப்ப 10:37 கரெக்டா 37 நிமிஷம் ஆகுது. பாருங்க என்ன மாறிச்சு, 1/12 இருந்து 1:14 டிகிரி மாறிடுச்சு.
அப்ப எல்லா கிரகங்களுமே என்ன செய்யுது, நகர்ந்து கொண்டேதான் இருக்கு. 10 இப்ப போட்டு எவ்வளவுங்க, 20 நிமிஷம் கூட ஆகல, 22 நிமிஷத்துலயே சுக்கிரன் பாருங்க கிட்டத்தட்ட 2 டிகிரி 2 நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வந்துருச்சு. 2 நிமிடம் தள்ளி வந்துருச்சு. முதல்ல 1 டிகிரி 12 இதுல பார்த்தோம். இதுல பாருங்க 1 டிகிரி 12ல பார்த்தோம். இப்ப எங்க வந்துருச்சு பாருங்க, 1 டிகிரி 14க்கு வந்துருச்சு. அப்ப எல்லா கிரகங்களுமே நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா கிரகங்களும் நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு வந்துங்க சனி இங்க உட்கார்ந்துட்டாரு, குரு இங்க உட்கார்ந்துட்டாரு. அப்ப எந்த டிகிரில நம்ம பாக்குறது இல்ல, எந்த இடம்னு பாக்குறது இல்ல. நம்ம என்ன செய்யறோம், பொதுவாக வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், குரு வந்து இப்படி இருக்கு, குரு நல்லா இருக்கு, பார்வை நல்லா இருக்கு, நீசமாயிருச்சு, உச்சமா இருக்கு, ஆட்சியில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஜோதிடம் தான் இதுவரையும் போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல ஜாதகம் சொன்னாங்கன்னா அது வேறங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சரி, அதற்கான தியானங்கள், அதற்கான வழிமுறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எடுத்துக்கிட்டது ஃபோக்கஸ் பண்றது எல்லாருமே என்ன செய்யணும்னா, சனிங்கிற பிளானட் வந்து கெட்டு போச்சு. அப்ப சனி ஒண்ணுதான் அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை என்ன செய்யறோம், ஏழரை சனி, கண்ட சனி, பொங்கு சனி, பாதச்சனி, விரையச்சனி, அஷ்டமத்து சனின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஜாதகம் சொல்றதுக்குமே ஒரு குரூப் இருக்கு. அப்போ ஒரு நல்லா செய்யக்கூடிய, நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் அவர் ஜாதகத்துல என்னன்னு தெரியாமே நம்ம வந்துட்டு தீமையா சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அப்ப ஜாதகத்தை பொறுத்தவரை என்ன சொல்றோம், கிட்டத்தட்ட 12 பாவங்களுக்கு எடுக்கிறோம். ஆரம்ப முனை 12 பாவங்களுக்கு எடுக்கிறோம். 9 கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எடுக்கிறோம். அதனுடைய தசாபுத்திகள் எந்தெந்த நட்சத்திரத்துல எடுக்கிறோம். ஒருத்தருடைய பிறப்பு நட்சத்திரம் கேட்கிறோம். பிறப்பு நட்சத்திரம் கேட்டவன எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த ஜாதகரா இருந்தா என்ன பிறப்பு நட்சத்திரம், மக நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. சரி, மக நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, கேது திசையில பிறந்திருக்காரு. ஓகே, இப்ப என்ன திசை ஓடுது உங்களுக்கு, சுக்கிர திசை ஓடிட்டு இருக்கு. சுக்கிர திசைனா எதுல வச்சு நடத்துதுங்க கேட்டா, இங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்டா என்ன சொல்லுவாங்க, சுக்கிரன் எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்காரு, இப்ப மிதனத்துல உட்கார்ந்துருக்காரு, அந்த மிதனத்துல எந்த நட்சத்திரத்தினுடைய பாதம் வாங்கியிருக்காரோ அதை வச்சுதான் சொல்றேமே ஒழிய, மகம் வந்து சந்திரனுடைய ஒரு பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கோ அதுதான் நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரம். அப்ப மகத்துல வச்சு கேது திசை நடந்துச்சுன்னா அடுத்து வந்து எதுல வச்சு நடத்தும், பூரத்துல வச்சு சுக்கிர திசை நடத்தும், அடுத்து உத்தரத்துல வச்சு சூரிய திசை நடத்தும், அஸ்தத்துல வச்சு சந்திர திசை நடத்தும், சித்திரையில வச்சு செவ்வாய் திசை நடத்தும். அப்போ ஒருத்தருடைய பிறக்கும் பொழுது நமக்கு எந்த நட்சத்திரத்துல வச்சு நடத்துறது அப்படிங்கறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஆனா என்ன பண்றோம்னா, உலகத்தையே மாத்தி போடுறது மாதிரி பெரிய லெவல் என்ன செய்யறாங்கன்னா, ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு பெரிய பட்டைய போட்டுக்கிட்டு, தெரியுங்களா, பயம், தனக்கு தானே பயம், தன்னை வந்து சாமியாரா வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. அதே பொய். முதல்ல இயற்கைக்கு நிகராக எவருமே கிடையாதுங்க. பிரபஞ்சம் நினைச்சா என்ன வேணாலும் செய்யும். பிரபஞ்சம் நினைச்சா என்ன வேணாலும் செய்யும். தன்னையே என்ன செய்யறாங்க, பெரிய கடவுள் மாதிரி, நான் நினைச்சா அழிச்சிருவேன், நான் நினைச்சா அந்த உலகத்தையே மாத்தி அமைக்க முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. கிரகங்கள்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அது இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், பௌத்தராக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே உண்டு. கிரகங்கள் என்பது எல்லாருமே நட்சத்திரங்களை வச்சுதான் வணங்குறாங்க. முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவர்களா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுச்சு இயேசு பிறந்தது அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் என்ன சொல்றாங்க, அவங்களும் நட்சத்திரம் பிறை பார்த்துதான் என்ன செய்யறாங்க, அவங்களும் தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. இந்துக்களும் என்ன செய்யறோம், நட்சத்திர ரீதியா தான் என்ன செய்யறோம், ஒவ்வொரு ஆலயங்களையும் வழிபட போறோம். ஆனா எத்தனை பேரு இந்த நட்சத்திரம் கோயில் எதுன்னு தெரிஞ்சு நம்ம போறோம். சரி, அந்த நட்சத்திர கோயில்களுக்கு போனாலுமே அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு போறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாரும் போய் நிக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வருஷம் சித்திரை திருவிழா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி, அங்க வந்து பெரிய லெவல்ல ஆத்திர அழகரங்குவாரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும். ஆனா அதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா வேணாமாங்கிறத எப்படி நம்ம யோசிக்க தெரியுது. அங்க வந்து என்ன சொல்றோம், சதய நட்சத்திரம், கடம்ப மரம் தலைவிரிச்சு, கடம்ப வனம், அந்த ஏரியாவே கடம்ப வனம் பகுதி. அப்ப நமக்கு என்னுடைய ஜாதகத்துல சதய நட்சத்திரம் எனக்கு என்ன வச்சிருக்கு, என்னுடைய ஜாதகத்துல சதய நட்சத்திரம் என்ன வச்சிருக்கு, 8 வச்சிருக்கா, 12 வச்சிருக்கா, 4 வச்சிருக்கா, 6 வச்சிருக்கா, 5 வச்சிருக்கா, எதுவுமே தெரியாது. 2னா பணம் போய் கேட்கலாம். இங்க 3னா என்ன செய்யலாம், புத்திசாலித்தனா இல்ல இடமாற்றத்துக்கு கேட்கலாம். 4னா சொத்து வாங்குறதுக்கு கேட்கலாம். 5ஆ இருந்தா குழந்தை பாக்கியம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு, கடன் இல்லாம இருக்கிறதுக்கு, நோய் இல்லாம இருக்கிறதுக்கு போய் வேண்டிக்கிறலாம். 6ஆம் பாவமா இருந்தா வேலைக்காக கேட்கலாம், கடனுக்காக கேட்கலாம். 7ஆம் பாவம் இருந்தா திருமணம் சம்பந்தப்பட்டது கேட்கலாம், சமூக தொடர்புகளுக்கு கேட்கலாம். 8ஆம் பாவம் இருந்தா என்ன செய்யுங்க, போகவே கூடாது, அங்கே கஷ்டத்தை பிழித்து விட்டுரும். நான் தான் சொல்றேன், திரும்ப திரும்ப தெரியாம போய் கோயிலுக்கு போயிட்டு வரோம், எத்தனை பேர் சாகுறான். அப்ப என்ன அர்த்தம், ஆகாத இடத்துல போய் நெகட்டிவ் எனர்ஜி போய் நீங்க வாங்கிட்டு வரீங்க. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை முன்னோர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சிவன் என்பது பார்வதி என்பதும் முருகன் என்பதும் விநாயகர் என்பதும் இல்ல நீங்க கும்புற அம்மனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு தல விருட்சத்தை வச்சிருக்காங்க. பெருமாளா இருக்கட்டும், ஒரு தல விருட்சத்தை வச்சிருக்காங்க. தல விருட்சத்துக்கு சக்தி உண்டு. ஒவ்வொரு இடங்கள்லயுமே பாக்குறோம். இப்ப பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் சொல்றோம், அங்க புங்க மரம் தல விருட்சம் இருக்கு, ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு இடங்களுமே தல விருட்சம் இருக்கு. அந்த தல விருட்சத்தின் ரீதியாகத்தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம போகலாமா போகக்கூடாதா, இல்ல அப்படியே போனாலும் நம்ம அந்த இடத்துக்கு எதற்காக போறோம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு டிஃபன் கடையில போய் நோட்டு புக்கு கேட்க முடியாது, ஒரு நோட்டு புக்கு கடையில போய் டிஃபன் கேட்க முடியாது. அது மாதிரி தான் பிரபஞ்சத்துல பொறுத்தளவுல இந்த 27 நட்சத்திரங்களா முன்னோர்கள் பிரிச்சு அதற்குன்னு ஒரு தல விருட்சத்தை கொடுத்து அந்த தல விருட்சத்தினுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் அந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா கட்டி இருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு என்ன பலனை கொடுக்கணும்னு தெரியாம மாத்தி கேட்டோம்னா சரி கிடைக்காது. அது போக நம்ம என்ன சொல்றோம், இப்ப கரூர் போறோம், போராட நட்சத்திரம், பசுபதீஸ்வரருங்கிறோம். அந்த ஆலயத்துக்கு நம்ம எதற்காக போகணும், எந்த நேரத்துல போகணும்? ஒரு ஹோட்டல்ல போய் காலையில போய் சோறு கேட்க முடியாது, மத்தியானம் வாங்க ஒரு உணவகத்திலேயே. மதியம் போய் நீங்க இட்லி கேட்க முடியாது, அது இரவு வாங்க இல்ல காலையில வாங்கம்பாங்க. அது மாதிரி ஆலயத்துக்கு நம்ம எந்த நேரத்துல போகணும்? ஒரு வாழ்க்கை என்பது எனக்கு 42 வருடங்களாங்க எதுவுமே தெரியல. 42 வருடங்களுக்கு பிறகு நான் தோத்ததில்லை. இப்ப எனக்கு வந்து 59 வயசு ஆகுது, நான் தோத்ததில்லை. காரணம் என்னன்னா, நான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த ஜாதகம் வழிகாட்டுது, எனக்கு இந்த கிரகங்கள் வழிகாட்டுது, 27 நட்சத்திரங்கள் வழிகாட்டுது. 27 நட்சத்திரங்கள் ரீதியாக நான் தெய்வத்தை வழிபடுறதுனால எந்த தெய்வம் எதற்காக நான் போய் நிக்கணுமோ அதற்காக போய் நான் அந்த தெய்வத்திட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன முடியும், என்னால் என்ன முடியுமோ இந்த பிரபஞ்சத்துல அதை நான் செய்யக்கூடிய திறன் எனக்கு உண்டாங்கிறத நான் ஜாதகத்துல பாக்குறேன். அதற்கான காலகட்டங்கள் வருதாங்கிறத பாக்குறேன். அந்த காலகட்டங்கள் வந்துட்டு வராலைன்னா என்ன செய்யறேன், அன்றாட நாட்களை பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு நாள்ல எனக்கு வந்து குரு நல்லா இருக்கு அப்படின்னா இன்றைக்கு நாள்ல குருங்கிற பகுதி ஒரு பகுதி வரும், நிச்சயமாக வரும். அந்த குரு பகுதி குறைஞ்சது 2 மணி நேரம் ஓடும். அந்த பகுதியை நம்ம பயன்படுத்திக்கிட்டாவே போதும். ஆகாத ஒரு வேலைய, செயல்பட முடியாத ஒரு வேலைய, நடக்காத ஒரு வேலைய வருடக்கணக்கா நம்ம முயற்சி எடுத்து எத்தனை பேர் என்ன செய்யறோம், ஜெயிச்சிருவோம்னு கடைசியில் என்ன செய்யறோம், கடனாகி வெளியே வர்றது நிறைய நடக்குது. பாக்குறோம், கண்கூட பாக்குறோம். இப்படியாவது எந்திரிச்சிடும் சார், இப்படியாவது எந்திரிச்சலன்னு ஒரு துணியில போட்டு இழுத்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கடைசியில 10 லட்ச ரூபாய் கடனாகி போச்சு சார், சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு கடன் சிக்கல் சார் அப்படின்ட்டு எத்தனை பேர் மரணத்தை நோக்கி ஓடுறவங்கள பாக்குறோம். எத்தனை பேர் வழியில சார் புலிவால் பிடிச்ச கதை சார், விட முடியாது சார், டெய்லி சீட்டு கட்டியே ஆகணும் சார், இன்னைக்கு வருமானம் ஓட்டுனா தான் சார் இன்னைக்கு நான் ஓட முடியும், வீட்டுக்கு போக முடியாது, சொந்தத்துக்கு போக முடியாது, கல்யாண காட்சிக்கு போக முடியாது, நல்லது கட்டத்துக்கு போக முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு நாள் நான் கடையை அடைச்சேன்னா எனக்கு இன்னைக்கு சீட்டு கட்டுறது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கட்டணும் சார், இந்த தொழிலை ஓட்டித்தான் சார் இந்த சீட்டை கட்ட முடியும், இன்னைக்கு 1000 ரூபாய் சீட்டு கட்டணும் சார், இந்த 1000 ரூபாய் இட்லி கடை போட்டாதான் சார் என்னால் 1000 ரூபாய் கட்ட முடியும், அதனால நான் எங்கேயுமே போக முடியாதுங்க. அப்படியே எங்கேயாவது போனாலுமே நான் என்ன செய்யணும்னா அதிகாலையில கடைக்கு வரணும், இல்லை இரவு நேரத்துல சாயங்காலம் கடை போட்டேன்னா சாயங்காலம் வந்து நிக்கணும் சார். சூழ்நிலை தான் ரொம்ப பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. நான் அதுக்கு முன்னாடி பண்ண தொழில் பூராமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில் தான். முதலாக நான் பண்ண தொழில் வந்து நல்ல சம்பளம், நீட்டா இருந்திருக்கலாம், ஒரு 15,000 ரூபாய் அந்த காலத்துல 1991 ரொம்ப பெட்டரான சம்பளம், 91 கூட கிடையாது, 89 நல்ல சம்பளம். அதோட எல்ஐசி இன்சூரன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பரமக்குடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிஷனல் லெவல்ல செகண்ட் குளோர்பதி ஏஜென்ட், நல்ல இன்கம். ரெண்டையுமே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஒண்ணு வந்து சனி, ஒண்ணு வந்து புதன். 2 தொழில் வந்து எனக்கு நல்லா இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது, மனிதனுடைய ஆசை 2ஆம் பாவத்திலேயே 9. அப்போ 9 என்பது ஆசையை தூண்டுவது. ஒருத்தர் ஆசையை தூண்டுறதுனால மட்டும் வந்து நம்ம வந்துட்டு ஜெயிச்சிட முடியாது. அதன் ரீதியாக வெற்றி பெற முடியுமா, அதன் ரீதியாக நம்ம எடுத்து செய்யறோம். அதை நான் சொன்னேன், கல்லூரிக்காக நான் ஒரு விஷயத்துல வந்து ஈடுபடும் பொழுது அதன் ரீதியாக நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு நான் நம்பினேன். அப்புறம் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்களை சேர்த்துட்டு போய் நான் ஒவ்வொரு ஊராக போய் கையெழுத்து வாங்கி இருக்கக்கூடிய நபர்களை எப்படிலாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வெளியேற்றுறதுக்கான வேலைகள்லாம் என்ன செஞ்சோம். அதற்கான நேரங்காலங்கள் நல்லா இருந்ததுனால நம்ம இறங்கி செய்ய முடிஞ்சிச்சு. எதுவுமே நம்ம நேரம் சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அது மாதிரி என்ன செஞ்சோம், எல்லாமே பார்க்கல. அடுத்து என்ன செஞ்சோம், சுக்கிரன் சார்ந்த தொழில் வந்துச்சு, ஃபர்னிச்சர் கடை, இது 2ம் போயிடுச்சு. வேலைக்கு போக முடியல, இன்சூரன்ஸ் ஒழுங்கா வந்த வருமானத்தையும் கெடுத்துருச்சு. ஏன்னா சுக்கிரனுங்கிறது எனக்கு 7ஆம் வீடு, 7ஆம் வீடுங்கிறது வாடிக்கையாளர்னு சொல்லுவோம், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்னு சொல்லுவோம், சமூகம் சொல்லுவோம். 7ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன, என் ஜாதகத்துல 7ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 12. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா விரயம் என்பது ஜாதகத்துல இருந்திருக்கு. ஆனா என்ன பண்றேன், வருடம் முழுவதும் என்ன செய்யறேன், அதைத்தான் பிடிச்சுக்கிட்டேன்,
ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். அதை தான் பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். அப்ப நான் அதுக்கடுத்து பண்ண தொழில் ஃபுல்லாவே சுக்கிரன் சார்ந்த தொழில் தான். 7ஆம் வீட்டுல பாருங்க, சுக்கிரன், பூராட நட்சத்திரம் 7. 7ங்கிறது எப்படி இருக்கும்? எந்த கஷ்டமே வராது அப்படின்னு நினைச்சு போய் உள்ள இறங்குறது. ஆனா அது நின்ற நட்சத்திரம் பாருங்க, பூராடத்துக்கு அடுத்து வர்றது உத்திரட்டாதி 10. 10ங்கிறது என்ன அர்த்தம்? ஓரளவுக்கு மரியாதையா இருக்கிறது. சனிங்கிறது ஒரு கிராம பகுதியில சொந்தம் சுத்தத்துக்குள்ள நல்ல மரியாதையா இருக்கிறது 10. அதுக்கடுத்து வர்ற குரு வந்து பாருங்க, புனர்பூசம் 12. இருக்கக்கூடிய மரியாதைய குருங்கிறது என்ன செய்யுது? மரியாதையை கெடுக்கிறது. மரியாதையை கெடுக்கிறது. அப்ப அதுதான் நடந்துச்சு எனக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னாச்சு? பினான்ஸ் இது சுக்கிரன் 2ஆம் வீட்லயே 9 தான் தொடர்பு கொண்டுச்சு. 3, 12 இங்க வேலை செய்யாது. ஆசையை தூண்டுறது. சுக்கிரனுங்கிறது என்ன செய்வாரு? ஆசைப்படுதல், பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுதல். கரெக்டா ஜாதகத்துல இருக்கு. ஏன் நம்ம சம்பந்தமே இல்லாம, அப்பா வாத்தியாரு, அம்மாவுடைய லைன் ஃபுல்லா ஃபாரின் லைனு, தாத்தாவோட லைன் ஃபுல்லா ஆடு மேய்க்கிறது, சம்பந்தமே இல்லாம நம்ம ஏன் பர்னிச்சர் லைன்ல உள்ள போறோம்? ஜோதிடம்ங்கிறது இழுத்துட்டு போகுது, ஜாதகங்கிறது இழுத்துட்டு போகுது. அப்ப இயல்பாவே என்ன நடக்கணுமோ விதி என்ன செய்யுது? கூட்டிட்டு தான் போகுது. அது நன்மையா தீமையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெத்தடி இல்லை. எங்க அப்பா வந்து என்னுடைய படிப்புக்காக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நோட்டை தூக்கிட்டே போவார். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டை பண்ணோட குரு திசையில ராகு புத்தியில கல்லூரி மாறுறோம். யாதவ கல்லூரியில இருந்து 2 வருடம் டிசி. அடுத்து பாத்தீங்கன்னா இளையாங்குடி கல்லூரி. இளையாங்குடி கழிச்சுங்கிறது சீமான் படிச்ச கல்லூரிங்க. அந்த கல்லூரி எங்க பேச்சு தான் அவங்க எல்லாம். அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னாங்க, அப்பவும் பாத்தீங்கன்னா அங்கேயும் டிசி. மறுபடியும் முகவையில சேதுபதி கல்லூரி, அங்கேயும் ஒழுங்கா படிக்கல. அப்ப நான் யாருன்னு எனக்கு எப்ப தெரியுது? ஜாதகம் பார்த்த பின்னாடி தான் தெரியுது. ஆக குருல எப்பெல்லாம் ராகு புத்தி வரும்போது நம்மள ஒரு பெரட்டி எடுத்திருக்கு அப்படிங்கிறது இப்ப தெரியுது. அப்ப நம்ம இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்ப தெரியுது. ஆனா அப்ப தெரியல. காரணம் என்ன? ராகு என்பது என்னுடைய ஜாதகத்துல வீக்கா இருக்கு. ராகு என்பது பாருங்க 6ஆம் வீடு. 6ஆம் வீடுன்னு உங்களுக்கே தெரியும், கடன், உழைப்பு. 6ஆம் வீட்டுல என்ன உட்கார்ந்துருக்கு? சதய நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு 6ஆம் வீட்டுல. அப்ப 6ல ராகுல என்ன சொல்றேன்? சதயம், அடுத்து என்ன வரும்? சுவாதி, அடுத்து என்ன சொல்றோம்? திருவாதிரை. எனக்கு சுவாதி நல்லா இருக்கு, திருவாதிரை நல்லா இருக்கு. எது கெட்டு போயிருக்கு? சதயம் பாருங்க 6ஆம் வீட்டுல உட்கார்ந்து, சதயத்துக்கு அடுத்து வர்ற சூரியன் என்ன வரும்? கார்த்திகை 10. கார்த்திகை 10. 10னா என்ன சொல்றோம்? நல்ல ஒரு மதிப்பு மரியாதை. சேம் அதே தான் பாருங்க, கார்த்திகைக்கு அடுத்து வர குரு பாருங்க புனர்பூசம் 12. அப்ப ராகு வர்ற காலங்கள்லாம் என்ன செய்யுது? மதிப்பு மரியாதை. மதுரை பகுதி, மதுரை பகுதின்னு போனாவே என்ன ஆகும்? விரயம், இழப்பு. இப்ப கல்லூரிக்கு போனோம், ஆனா எப்ப போனேன்? கரெக்டா 10ஆம் வீட்டு நட்சத்திரம் நடக்கும் பொழுது, 10ஆம் வீடு நட்சத்திரம் தசாபுத்தி நடக்கும்போது சூரியன் 10, சூரியன் 10, 6 வெற்றி. இறங்கினா வெற்றி பெற முடியும். அதுக்காகத்தான் என்ன செய்யறோம்? அந்த காலகட்டங்கள்ல, இந்த தசாபுத்தி காலங்கள்ல நம்ம எல்லாருமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட, இந்த கல்லூரியில் நம்ம எதற்காக இறங்கணும்? எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. கரெக்டா பாருங்க, சூரிய புத்தி கார்த்திகை 2022 லாஸ்ட்ல இறங்கணும். 2023க்குள்ள கல்லூரி வந்து எங்க கையில வந்துருச்சு. கிட்டத்தட்ட 11 வருடங்கள் கழிச்சு கார்த்திகை நட்சத்திரத்துல வச்சு நடத்திருக்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் இல்லாட்டா இறங்கி இருக்கவே மாட்டேன். எல்லாருக்குமே தெரியும், விட்டு போன கல்லூரியை திரும்ப போராடி கையெழுத்து வாங்கி கூட்டத்தை கூட்டி பிரஷர் கூட்டி பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணி அவங்களை வெளியேற்றணும். இருக்கக்கூடிய நீதிபதி கையில இருந்து, அரசாங்க கையில இருந்து, சமுதாயத்துக்கு வாங்கி கொடுக்குற வேலையை பார்க்க முடிஞ்சதுன்னா எனக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சதுனால. காரணம் என்ன? எனக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல வச்சு சூரியன் நடத்துறாரு. சூரியனுங்கிறது பொதுவான விஷயங்களுக்கு நம்ம இறங்கி செய்யலாம், சமுதாய விஷயங்களுக்கு இறங்கி செய்யலாம். செய்யறது மட்டும் இல்ல, அதுல வெற்றி பெற முடியுமான்னா 100% வெற்றி பெறலாம். 100% வெற்றி பெறலாம். அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுனேன்? நம்ம அந்த விஷயத்துல இறங்கணும். காரணம் என்னன்னா, 10ஆம் வீட்லயே உட்கார்ந்து நடத்துது. 10ஆம் வீட்டுல உத்தர நட்சத்திரம் நடத்திருந்தா நான் இறங்கி இருக்க மாட்டேன். 10ஆம் வீட்டுல உத்திராட நட்சத்திரம் இறங்கி இருந்தா நடத்திருந்தா நான் இறங்கி இருக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, அதனுடைய தொடர்புகள் வேற. ஆனா கார்த்திகை நட்சத்திரங்கிறது எனக்கு வந்து வெற்றி பெறக்கூடியது, உயர்ந்தபட்ச அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதுனால நான் இறங்கினேன். அதே நான் வந்து கேது திசையில குரு புத்தி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. குருவும் எனக்கு வந்து ரொம்ப டாப்பான இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. குரு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல விசாக நட்சத்திரம், திருச்செந்தூர் முருகனுடைய நட்சத்திரம். அதாவது 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல விசாக நட்சத்திரம் தான் ஒருவருடைய குழந்தை பாக்கியத்துக்கு காரணம். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் கேபில படிச்சிருந்தா கூட குரு வந்து குழந்தைகள் இருப்பீங்க. விசாக நட்சத்திரம் தான் குழந்தைகளுக்கு காரணம். அதனாலதான் என்ன செய்வாங்க? திருச்செந்தூர் முருகன்ல போய் என்ன செய்வான்? சட்டியில இருந்தா தான் அகப்பையில் வருங்கிற ஒரு பழமொழி இருக்கு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்கிற கருப்பு பையில் உங்களுக்கு குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, திருச்செந்தூர்ல போய் நம்ம போய் விரதம் இருக்கணும்.
ஏன்னா அந்த இடம் தான் விசாக நட்சத்திரம். அதுதான் குழந்தைக்கான குருவுடைய ஸ்தலம் சொல்லுவோம். விசாக நட்சத்திரம் ஒருத்தருடைய ஜாதகத்துல கெட்டு போயிருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக அவமரியாதையில நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். குழந்தைகள் ரீதியாக நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். வாயு தொந்தரவு இருக்கும். உடல் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய கொழுப்பு ஏற்படும். இதெல்லாம் முழு காரணம் எதுனா விசாக நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரம் 3 இருந்தா கூட விசாக நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் என்ன கொடுத்திருக்காங்க? தேவதையை யாரை கொடுத்திருக்காங்க? சுப்பிரமணியரை கொடுத்திருக்காங்க. சுப்பிரமணிய முருகனை கடவுளா கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம உண்மையிலேயே ஒரு நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போறோம்னா விசாக நட்சத்திரம் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும். இல்ல உங்க ஜாதகத்துல விசாக நட்சத்திரம் 8ஆம் பாவமா இருந்தா திருச்செந்தூர் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அதே மருதமலை முருகன் சொல்றோம். மருதம் அதுலயே வந்துருச்சு. மருதம்ங்கிறது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரங்கிறது மருதமலை நட்சத்திரத்தினுடைய தலை விருச்சம். அப்ப சுவாதியில பாத்தீங்கன்னா நீங்க அங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு அங்க 8 இருந்தா அந்த பக்கம் போகக்கூடாது. பாருங்க, மருத மரம் தலை விருச்சம். அதனாலதான் இங்க மருதம் மலைன்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிள்ளையார்பேட்டைக்கு எல்லாருமே போறோம். பிள்ளையார்பேட்டில போய் பாருங்க, இங்க மருத மரம் தான் தலை வச்சான். இங்க உள்ள போய் சிவன் பாருங்க மருதீஸ்வரன் இருப்பாரு. அப்ப மருத மரம்ங்கிற பொழுது சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்ப நீங்க அங்க போய் போகலாம். நல்லா இருக்கானா? என்ன நல்லா இருக்கா? 2 வச்சிருந்தா பணம் கேட்கலாம். 4 வச்சிருந்தா சொத்துக்காக இங்க போகலாம். 6 வச்சிருந்தா வேலைக்காக போய் அங்க வேண்டுதல் வச்சுக்கிறலாம். 8 வச்சிருந்தா தலை வச்சு கூட படுக்க கூடாது. 5 வச்சிருந்தா சந்தோஷத்துக்காக போகலாம், குழந்தை பாக்கியத்துக்காக போகலாம், கடன் தீர்றதுக்கு போகலாம், நோய் தீர்றதுக்கு போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே 5ஆம் பாவம் அதை சொல்றேன். 5ஆம் பாவம் எந்த பாவத்தை தடுக்கும்? 6ஆம் பாவத்தை தடுக்கும். 6ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு? கடன் இருக்கு, நோய் இருக்கு. அப்ப இந்த 2 விஷயங்களும் தீர்றதுக்காக நீங்க 5ஆம் பாவம் ஆலயத்துக்கு போங்க அப்படிங்கறத சொல்றோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம 27 நட்சத்திரங்களை பார்க்காம அப்படியே என்ன சொல்றோம்? அப்படியே உலகத்தையே பிரட்டி போட்டது மாதிரி இவங்கதான் என்னத்தையோ இந்த ஜோதிட உலகத்தையே திருப்பி போட்டது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, ஜாதகம் அப்படிங்கிற வார்த்தையவே என்ன செய்யறாங்கன்னா இப்ப வார்த்தையே மாறி போச்சு. நான் சொல்றது நீ கேளு, நீ அங்கே போ. பிறப்பு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போனா என்ன பலன் நடக்கும்? இப்ப மக நட்சத்திரம் சொல்றான். மக நட்சத்திரங்கிறது சந்திரன் நின்ற நட்சத்திரம். அப்ப அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம்னா அது நகர்ந்து கொண்டே இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா நகர்ந்து கொண்டே இருக்கும். காலச்சக்கரத்துல இப்ப நான் உங்களுக்கு சாம்பிளே காமிச்சேன். என்ன காமிச்சேன்? 9 கிரகங்களுமே நகர்ந்துகிட்டே இருக்கும் காலச்சக்கரத்துல. இப்ப என்னுடைய ஜாதகத்துல கேதுங்கிறது எந்த இடத்துல இருந்திருக்காரு? விசாக நட்சத்திரத்துல, அதனுடைய உப நட்சத்திரம் சதயத்துல போயிட்டு இருந்திருக்காரு. சந்திரன் பாருங்க சதய நட்சத்திரம். நான் பிறக்கும் பொழுது ராகு தசை, சூரிய புத்தி, சனி அந்தரம் நான் பிறந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காருன்னா, சந்திரன் இன்னைக்கு எங்க வந்துட்டாரு? கேது திசையில குரு புத்திக்கு வந்துட்டாரு. கேது திசையில குரு புத்திக்கு வந்துட்டாரு. மற்ற கிரகங்கள்லாம் பாருங்க. இப்ப சுக்கிரனா இருக்கட்டும், உத்திரட்டாதி நட்சத்திரம், புனர்பூசம். திரும்ப வருவாரா வரமாட்டாரா? கண்டிப்பா சுக்கிரன் வருடத்துக்கு ஒரு தடவை வருவாரு. அப்ப அதுவும் கோச்சாரம் தானே. கோச்சாரம்னா ஏன் நம்ம சந்திரனை மட்டும் எடுக்கிறோம்? எல்லா கிரகங்களுமே வருது. ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு தடவை நீங்க பிறக்கும் பொழுது அது நன்மையா இருந்தா நன்மையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். தீமையா இருந்தா என்ன செய்யும்? மாதக்கோள்கள் கடுமையான தீமையான விளைவுகள் கொடுக்கும். நீங்க எந்த தசாபுத்தி நல்லா இருக்கு சார், தசாபுத்தி ஓகன் இருக்கா இருந்தா கூட நீங்க பிறக்கும் பொழுது ஒரு பிளானட் போய் தீமையான பலன் நடத்த உட்கார்ந்து இருந்ததுன்னா அது திரும்ப உட்காரும் பொழுது வருடத்துக்கு ஒரு தடவை மாதக்கோள்கள்ல உட்காரும். மற்றதெல்லாம் வருடத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யும்? குருவா இருந்தா 12 வருடங்களுக்கு ஒரு தடவை உட்காரும். அது தீமையான பலனை கொடுத்தா என்ன செய்யும்னா, கோச்சார ரீதியாக தசாபுத்திகள் நீங்க என்னதான் நன்மையை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் மீறி என்ன செய்யும்? அந்த கிரகம் உங்களுக்கு கடுமையான விளைவை கொடுக்கும். நம்ம இவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஜாதகத்துல ஒரு கட்டத்தை மட்டும் வச்சுட்டு இந்த கட்டத்துல என்ன இருக்கு சொல்லுங்க. என்னுடைய கட்டத்துல லக்னத்துல குருன்னு சொல்றோம். லக்னத்துல குரு. ஏன் சார் உங்களுக்கு லக்னத்திலேயே குரு இருக்குல்ல சார், அப்புறம் ஜோதிடம் வராதுன்னு எனக்கு வரல சார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சார் குருவும் புதனும் ஆகாது சார், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரியான வீடு சார்ன்னு சொல்லுவீங்க. ஆனா உண்மையிலேயே இங்க லக்னத்துல எனக்கு குரு இருக்கான்னா, லக்னத்திலே எனக்கு குரு இல்ல. இங்க உள்ள போய் டிகிரி வைஸா பார்த்தா லக்னங்கிறது எனக்கு 13 டிகிரில விழுந்திருக்கு, குருங்கிறது 8ஆம் வீட்டு டிகிரில விழுந்திருக்கு. அதாவது 12ஆம் வீட்டுல விழுந்திருக்காரு. அப்ப 12ஆம் வீட்டுல குரு விழுந்தா என்ன ஆகும்? ஜோதிடம் வருமா? அது 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. 5ஆம் பாவங்கிறது ஜோதிடம் சொல்றோம். ஜோதிட அறிவுங்கிறது 5ஆம் பாவம் சொல்றோம். 9ங்கிறது ஜோதிடத்தின் உச்ச அறிவுங்கிறோம். 1ஆம் பாவங்கிறது ஜோதிடத்தினுடைய சுய அறிவுங்கிறோம். இது குருவை பொறுத்தவரை என்ன சொல்றோம்? ஜோதிடத்துக்கு ஒரு வழிகாட்டிங்கிறோம். குருங்கிறது வார்த்தைக்கு பேரே என்ன செய்யறோம்? குரு அப்படின்னாவே இருளை அகற்றக்கூடியதுன்னு சொல்றோம். அந்த வார்த்தையே அதுதான். குருங்கிற வார்த்தைக்கு சுத்தமான தமிழ் வார்த்தை என்னன்னா இருளை அகற்றக்கூடியவர்கள். அதனாலதான் குருங்கிறது என்ன சொல்லுவோம்? ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் சொல்லுவாங்க.
அதாவது நம்மளுடைய அறியாமையை நீக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றோம்? ஆசிரியர்கள், வழிகாட்டிகள். அதனாலதான் அந்த வார்த்தையை குரு, நீங்க எல்லாம் குருமார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஜோதிடம் பாக்குறவங்கள உண்மையிலே நம்ம இப்படி இருக்கோமா? நீங்க உங்க மனசை பிடிச்சு பாருங்க. வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, என்ன செய்யறோம்னா அதை பிடிச்சுக்கிறோம், நறுக்கணும். இவ்வளவுதான் நம்பிக்கையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறது, நம்பிக்கையிலேயே போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? 12 பாவங்களுடைய ஆரம்ப முனை எடுக்கிறோம். அந்த 12 பாவங்கள் நின்ற நட்சத்திரத்தை எடுக்கிறதுல, ஏன் நட்சத்திரத்துல எடுத்துக்கிறதுல அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் ஒரு லக்ன புள்ளியில விழுகும் பொழுது அந்த சூரியன் கடக்கிறதுக்கு அந்த 13 டிகிரி 20 நிமிஷம் இன்ட்டு 3ஆல போட்டு பாருங்க. அதே கிட்டத்தட்ட சராசரியா 1 மணி நேரம் ஒரு லக்னம் எடுக்கிறதுக்கு நம்ம பார்த்து, அதனாலதான் உங்களுக்கு லக்னத்தை கூட காமிச்சோம். லக்னம் பார்க்கணும். இன்றைக்கு நட்சத்திரம் சராசரியா எந்த நட்சத்திரம் சந்திரன் எதுல போயிட்டு இருக்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. தசாபுத்திகள் பார்க்க வேண்டியிருக்கு. தசாபுத்திகள் பார்த்தாலுமே இப்ப அஸ்வினில வச்சு எனக்கு கேது நடத்துதுன்னா, அஸ்வினில வச்சு கேது மட்டும், அஸ்வினி பலன் மட்டும் தெரிஞ்சா போதுமா? அஸ்வினிக்கு அடுத்து வர மகம் எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியணும். அஸ்வினிக்கு அடுத்து, மகத்துக்கு அடுத்து வர்ற மூல நட்சத்திரம் எனக்கு என்ன கொடுக்குன்னு தெரியணும். மூன்றும் தெரிஞ்சாதான் என்னுடைய கேது தசையினுடைய பலனை நான் முழுமையா அனுபவிக்க முடியும். இப்ப குரு புத்தி ஓடிட்டு இருக்குன்னா, இந்த குரு புத்தியில இந்த 3 விதமான பலன் எனக்கு தெரியணும். முதல்ல புனர்பூசத்துல வச்சு நடத்துதுன்னா அது எனக்கு என்ன பாவத்தை வச்சு பலன் கொடுக்குது. விசாகம்னா அது எனக்கு என்ன பாவத்தை வச்சு பலன் கொடுக்குது. பூரட்டாயுதுன்னா அதுக்கு என்ன பாவம் கிடைக்கும். அப்ப இது எல்லாமே தெரியாம நம்ம என்ன செய்யறோம்? பொதுவா உட்கார்ந்துக்கிட்டு குருதசையா உங்களுக்கு வந்து மிதத்துல வச்சு நடத்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டு போறது ராசி பலன் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ்நாடுல நீங்க எங்க வேணாலும் சரி ஒரு ஆராய்ச்சி கட்டுற, நீங்க யாரு வேணாலும் சேலஞ்சு கட்ட சொல்லுங்க. முதலாக பாரம்பரியத்துல இல்ல திருக்கணிதத்துல அதன் சார்ந்து வேணா நீங்க ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பீங்க. உபநட்சத்திர முறையில முதலாக, இனிமே செகண்டா இருக்கல, நான் தான் ஃபர்ஸ்ட். இதுவரையும் உபநட்சத்திர முறையில முதலாக டாக்டர் பட்டம் வாங்கினாரு முறையா. நான் சொல்றது சும்மா அந்த ஏதோ பேருக்கு காசு கொடுத்து இந்த 20,000 கொடுத்து 50,000 கொடுத்துட்டு ஏதாவது போய் டாக்டர் பட்டம் வாங்குறேன் சார், அங்கே கொடுத்தாங்க சார், இங்கே கொடுத்தாங்க எல்லாம் கிடையாதுங்க. 4 வருடங்கள், 4 வருட உழைப்பு. இடையில கொரோனா பீரியட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தெரியும், எங்களோட படிச்ச பேஜ் தெரியும். 4 வருட காலங்கள் இந்த நட்சத்திர ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி இது தப்பா தெரியுதுன்னு உள்ள போகும்போதுதான் தெரியுது. ஆகா, நமக்கு திருவோண நட்சத்திரம் கெட்டு போயிருக்கு, எதிர்த்தாப்புல குரங்கு வந்தா ஆகாது. நம்ம வாழ்ற பகுதிகள் அலகுருவில் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம், டெய்லி குரங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூராட நட்சத்திரம் வீக்கா இருக்கு, 7ஆம் பாவம், ஆண் குரங்க பார்த்தா ஆகாது. திருவோண நட்சத்திரம் பெண் குரங்க 8ல பிளஸ்ல உட்கார்ந்துருக்கு, ஆகாது. நட்சத்திர ரீதியாக ஒரு ஜாதகத்தை பிரிக்கும் போதுதான் தெரியுது. சதய நட்சத்திரம் 12 முதலீடுகள் போட்டா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஒவ்வொரு விஷயங்களுமே நட்சத்திர ரீதியா பிரிக்கும் போது அதனுடைய துல்லியம் தெரியுது. சென்னையா இருந்தா கூட சென்னையில பல்லாவரம், தாம்பரம் பகுதிகள் ராகுடைய பகுதியா வருது, வேளச்சேரி பகுதி குருவுடைய பகுதியா வருது. அப்ப அது எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? எல்லாருக்குமே தெரியும் இந்தியாங்கிறது 0 டிகிரி என்ன சொல்லுவோம்? கிரீன்விச் டைம் என்ன சொல்றோம்? உலகின் மையப்புள்ளின்னு சொல்லுவோம். கிரீன்விச் டைம் எங்க ஆரம்பிக்குது? அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது. அதுதான் உலகத்தினுடைய தொடக்க புள்ளின்னு சொல்றீங்க 0 டிகிரியில. அப்ப இந்தியாவில் எங்கே வருது? நம்ம இந்தியாவுடைய அச்சாம்ச ரேகாம்சம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எதுல வரும் உங்களுக்கு? நீங்களே பாருங்க, 78 டிகிரியில வருது. அப்ப 78 டிகிரியில வருதுன்னா 78, 76, 77 இந்த டிகிரிக்குள்ளதான் உங்களுக்கு ரேகாம்சம் ஃபுல்லா விழுகுது. அப்படின்னா உங்களுக்கு எதுல வருது? 30, 60, இந்த 90க்குள்ள. அப்ப எல்லாமே மிதுன ராசிக்குள்ளதான் நீங்க வந்து என்ன செய்யலாம்? இந்த இந்தியாவுடைய ரேகாம்சம் எல்லாமே உள்ளதுலதான் விழுகுது. இதுல விழுந்துச்சுன்னா இதுல எந்த நட்சத்திர பகுதியில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றோம்? ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், ஒரு இடத்துல வாழ்றோம். பாத்தீங்கன்னா சரிங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறும்போது பாத்தீங்கன்னா ஓகன் ஆயிடாரு. ஒரு சில பேர் ஒரு இடத்துல நல்லா இருப்பாங்க, அதை இடத்துல விட்டு மாறும்போது பாத்தீங்கன்னா அங்கேயாவது எல்லாமே என்ன செய்யுது? தலைகளா மாறிடுது. அதனாலதான் என்ன சொல்றோம்? இருக்கும் இடம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இருக்கக்கூடிய இடம் எந்த பகுதியை சார்ந்தது. எனக்கு குரு நல்லா இருக்கிறதுனால இந்த பகுதியில வந்து உட்கார்ந்துருக்கேன், வேளச்சேரி பகுதியில உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு குரு நல்லா இருக்கு. ஒரு குரு வந்து 10 கொடுக்குது, ஒரு குரு வந்து பாத்தீங்கன்னா 1 கொடுக்குது, இன்னொரு குருவும் 1 கொடுக்குது, ஒரு குரு சுவாதி 1 கொடுக்குது, ஒரு குரு திருவாதிரை 1 கொடுக்கறதுனால என்னுடைய ஜாதகத்துல நான் வந்து இங்க செலக்ட் பண்ணி உட்கார்ந்துருக்கேன். அப்ப திருவாதிரைங்கிறது 1 கொடுக்குது, 1 சுவாதி 1 கொடுக்குது, 1 வந்து பாத்தீங்கன்னா 10 கொடுக்கறதுனால இங்க உட்கார்ந்துருக்கோம். ஒரு ஜாதகத்துல நம்ம எப்பொழுதுமே எந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் ரீதியாக பார்க்கிற முறை இது. கேபி படிச்சவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. நான் 2 விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். பாரம்பரியம் படிச்சவங்க இதை வச்சு மட்டும் பலன் சொல்லுவீங்க. இது முழுமையான பலன் இல்ல. எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். பார்வை இருக்குல்ல, நீசம் இருக்குல்ல, சேர்க்கை இருக்குல்ல, பரிவர்த்தனை இருக்குல்ல.
இது இந்த வீட்டுல இருக்காரு இல்லையா, பகை வீட்டுல இருக்காரு இல்லையா, நட்பு வீட்டுல இருக்காருன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி சொல்ற ஒரு சாதாரண முறை. இதுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழகத்துல இல்ல ஜோதிடம் பார்க்குறவங்க 95 பேர், 95% இதைத்தான் ஃபாலோ பண்றாங்க. இதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, இது ஈஸியா இருக்கு, பகை வீடு நட்பு வீடு அப்படிங்கிறனால ஈஸியா சொல்லிட்டு போற முறை. இதுல 95% இதை ஃபாலோ பண்றதுனால நம்பிக்கையின் பேரில் தான் ஓடுமே ஒழிய இது 100% துல்லியம் வராது. அதற்கடுத்து என்ன செய்வோம்னா, திருக்கணிதம்னு ஒண்ணு வரும். அது நட்சத்திரம்ங்கிறதுல இருந்து மாறி 27x4 4 பூதங்களுக்கு கொடுக்கிறது. நெருப்பு, நிலம், காற்று, நீர். 27x4 108 பூதங்களை வச்சு 108 27x4 பூதங்கள் சொல்லி 108 பூதங்களாக 108 பாதங்களா வச்சு இங்க கணக்கு பண்ணி சொல்றது. ஒவ்வொரு கிரகங்களும் 3 நட்சத்திரம் வச்சிருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு 4 பாதங்களை கணக்கிடும் பொழுது 108 பாதங்களை வச்சு அடுத்த முறை, அதாவது 13 டிகிரில இருந்து 3.20 ஒரு பாதத்தினுடைய அளவுன்னு வச்சு அதுல இருந்து கொஞ்சம் துல்லியப்படுத்துற முறை தான் என்ன சொல்றோம், திருக்கணித முறைன்னு சொல்றோம். இங்க என்ன பண்றோம்னா, அடுத்த பரிணாமம் கேபிங்கிற ஒரு பரிணாமம் வந்தது. அங்க என்ன சொல்றாங்க, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தில் இருப்பதை விட அந்த நட்சத்திரத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பதை கரெக்டா கண்டுபிடிக்கிறது. எப்படி சார், அது என்ன சார் பகுதி? அப்ப குருன்னு ஒரு நட்சத்திரம் எடுத்தோம்னா குருவுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. ஏன்னா குருவுடைய தசா புத்தி 16 வருடங்கள் தான். சூரியனுடைய தசா அளவு 6 வருடம் தான். கேது செவ்வாய் 7 வருடங்கள் தான். அப்ப அந்த அளவுக்கு தகுந்தவாறு 13 டிகிரி 20 நிமிடத்தை முதலாக கிருஷ்ணமூர்த்தி பத்தடி என்ன பண்றாருன்னா, நட்சத்திரத்தினுடைய அளவுகள் பிரிக்கிறாரு. சூரியன்னா 0.40 அளவு, கேது செவ்வாய்னா 0.46, ராகுனா 2, இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அளவுகள் என்ன செய்யறாருன்னா பிரிச்சு அந்த 13 டிகிரி பிரிக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்துக்குள்ள லக்ன புள்ளி விழுந்தா கூட அந்த நட்சத்திரத்துல எந்த புள்ளியில விழுந்திருக்கு அந்த புள்ளியத்தை என்ன செஞ்சோம், பழைய முறையில் நட்சத்திரத்துல இருந்து எப்படி நீங்க புத்தின்னு ஒரு வார்த்தையை கொண்டாந்தீங்களோ, தசை என்பது உடம்பு, மூளை என்பது புத்தின்னு சொல்லணுமா, அதைத்தான் என்ன பண்ணாரு இங்க மாத்தி நட்சத்திரத்துக்கு பதிலா உள்ள பிரிக்கிறதுனால உபநட்சத்திர முறைன்னு ஒண்ணு கொண்டாந்தாரு. உபநட்சத்திர முறைன்னு ஒண்ணு கொண்டாந்தாரு. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா பலன் பார்க்கையில இங்க என்ன வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நான் 2012 இருந்தேன் உபநட்சத்திர முறையில தான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அது ஏன் துல்லியமா வரல அப்படின்னா, என்னுடைய வீடு 2ஆம் வீடு, இங்க சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. இங்க 3, 9, 12 தொடர்பு. இங்க என்ன சொல்லுவோம்னா, கேபில ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் என்பதை வாய்ப்பாகவும் உபநட்சத்திரம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்குங்கிறது பொதுவா சொல்றது. அது பார்க்குற முறை அதே தப்பு தான், இருந்தாலும் சொல்றேன். இந்த 3, 9, 12ங்கிற பொழுது 3 வேலை செய்யுமா, 9 வேலை செய்யுமா, 12 வேலை செய்யும். என்னால எப்படி பேச முடியும்? என்னுடைய பேச்சுத்திறன் ஒரு ஜோதிட ரீதியா வந்துச்சுன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் இல்லாம 12ஆம் பாவம் வந்திருக்கு. 12ஆம் பாவம் வந்துச்சுன்னா எப்படி நான் ஜோசியம் சொல்ல முடியும்? ஜோதிடம்ங்கிறது 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் என்ன சொல்றோம், 12. அப்ப 2ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. எப்படி நான் ஜோதிடம் சொல்ல முடியும்? அப்ப நான் என்ன செய்யறேன், நட்சத்திர ரீதியாக அதுதான் அந்த டாக்டரேட் பண்ணும் பொழுது எனக்கு வருது. அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க பிரித்திங்கரா சுவாமி. அதாவது சண்டை போட்டு வாங்கினோம். நம்ம சாஸ்தா யூனிவர்சிட்டியுடைய ராஜேந்திர சார், அதே மாதிரி அருள்வேல் சாரு, நவசக்தி சாரு, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு டாக்டர் பட்டமே கிடைக்காத நிலையில என்னன்னா கரெக்டா ஃபைட் பண்ணோம். ஹெச்ஓடியோட கடுமையான ஃபைட்டு. ஒருத்தர் சீஃப் கெஸ்டா கூப்பிடுங்கிறாங்க. நீங்க அவரெல்லாம் சீஃப் கெஸ்ட் கொடுத்தா எனக்கு டாக்டர் பட்டமே தேவையில்லைங்க அப்படின்னு நான் ஓப்பனாவே சொன்னேன். என்ன இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாங்க, நீங்க 50 பேரை உட்கார வைங்க, நான் 50 பேர்கிட்ட சொல்றேன், அவரை சொல்லுங்க, நான் சொல்றேன் ஜோதிடம். யாரு சொல்றது சரின்னு சொல்லிட்டு அந்த 50 பேர் ஃபிக்ஸ் பண்ணட்டுன்னு சொல்லி சேலஞ்சே கட்டினேன். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க மாட்டாருன்ட்டு. திரும்ப அவர் விசாரிச்சிருக்காரு, என்ன எவ்வளவு தூரம் போல்டா பேசுறான் அப்படின்ட்டு. அவரே நான் என்ன பண்ணேன், கடுமையா ஆர்கியூ பண்ணேன், பெர்சனலாவே தாக்குனேன். எங்க 2 பேத்துக்குள்ள நிறைய என்னோட படிச்ச பேச்சுக்கெல்லாம் தெரியும், ஒரு சில பேர் வந்திருப்பீங்க. கடுமையா தாக்கி அது வாட்ஸ்அப் வரையும் போய் பெரிய பிரச்சனையா போச்சு. என்னால இப்படி பண்ணிட்டேன், கஷ்டப்பட்டு கடைசியில டாக்டர் பட்டம் வாங்குற டயத்துல இப்படி வீணாக்கிட்டே எல்லாம் சொன்னவங்க எல்லாம் உண்டு. ஆனா என்னைக்குமே உண்மையை ஒழிக்க முடியாது. பிரபஞ்சங்கிறது அது ஒரு சக்தி, அது யாருமே ஒழிக்க முடியாது. எனக்காக ராஜேந்திர ப்ரொஃபசர் சாஸ்தா யூனிவர்சிட்டி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நல்ல கிளாஸ் இருப்போம் சார். வேலவன் சொன்னாங்க நேற்று கூட. வேலவன் சார்ட்ட நான் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஐயா ராஜையா சொன்னார். வேலவன் என்னை கூட்டு ஒரு தடவை கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்க யார்கிட்ட படிச்சீங்க, நீங்க யார் சார்ன்னு கேட்டேன். நான் வேலவன், நான் இந்த யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் இருப்பேன். நல்லா எடுக்கிறீங்களா கிளாஸ், சூப்பராக எடுக்கிறீங்களா, என்னுடைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. இல்லை சார் நான் உங்களுக்கு யாருமே தெரியாது சார், ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுனால கண்டிப்பாக எனக்கு யாருன்னு தெரியும், ஏன்னா ட்ரூ காலில் பேரும் இல்லை, உங்களை கேள்விப்பட்டிருக்க சார் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, இயற்கை பிரபஞ்சங்கிறது உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த கொடுப்பனை இருந்துச்சுன்னா சரிங்க, தேடுதல் இருந்தால் நிச்சயமா கொண்டு அதை கொடுத்துரும்.
அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சுன்னா கடைசியில் அந்த வாய்ப்பு ஸ்டேஜ்லயே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் என்னுடைய பேஜ்ல படிச்சாங்க. அவங்க முன்னாடி அந்த சொற்பொழிவாற்ற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. அவரே கூப்பிட்டு என்ன பண்ணாருன்னா, கூப்பிட்டு தம்பி பேசுங்க தம்பி, உங்களை பத்தி நவசக்தி சொல்லியிருக்காரு, ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு, அருள்வேல் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே நீங்க நல்லா கிளாஸ் எடுப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உபநட்சத்திர முறையில முதலாக அந்த முனைவர் பட்டம் வாங்கினேன். நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தா கூட பெருசா சொல்லியிருக்க முடியாது, ஏதோ பொதுவா கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இந்த முனைவர் பட்டம் வாங்கினதுல உபநட்சத்திர முறையில கொடுத்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னன்னா, அது என்னுடைய தீராத மோகம், தீராத ஆசை. என்னுடைய ஜாதகத்திலே 12 வரும்போது நான் எப்படி பேச முடியும்? அப்ப பிரிக்கும் போது என்ன வருது பாருங்க. 2ஆம் வீடுங்கிறது பூர நட்சத்திரம். பூரங்கிறது என்ன சொல்றோம்? பூமிக்கு அடியில் வாழக்கூடிய எலியுடைய நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. நுகரும் திறன், எலிக்கு நுகரும் சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நுகருங்கிறது வார்த்தைக்கு நீங்க அந்த மோப்ப சக்தியை மட்டும் எடுத்துக்கிற தேவையில்லை. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நுகரும் திறன் சொல்லுவோம். நுகருங்கிறது என்ன? உள்ள எடுத்துக்கிறது, ஏத்துக்கிறது. அந்த திறனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? பெண் எலி. அதனுடைய அமைப்பை பார்த்திருப்பீங்க. பூமிக்குள்ள வாழும் பொழுதே பாத்தீங்கன்னா, நீங்க வெளியே இருந்து பார்க்கல செலவு மாதிரி இருக்கும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா கட்டமா கட்டி ஒரு பக்கத்துல உள்ள போய் இன்னொரு பக்கத்துல வெளியே ஓடி. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சரி, அதனுடைய வாழ்க்கை முறை இருக்கும். இங்க போய் அங்கே போய் என்ன செய்யும்? போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிர நட்சத்திரமா இருந்தா கூட அதனுடைய உள்ள போய் பார்க்கிறோம் என்ன நட்சத்திரமா வருது? பூர நட்சத்திரம் வருது. பூராடம் இல்ல, பரணி இல்ல, ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க. அதுல இருந்து பிரியக்கூடிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் சனி, அனுச நட்சத்திரம். அனுசங்கிறது என்ன சொல்றோம்? ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், வாயுவின் மைந்தன், பெண்மானுடைய நட்சத்திரம் சொல்றோம். வேகமாக செயல்படக்கூடியது. புலியும் மானும் ஓடுச்சுன்னா, மான் எதற்காக ஓடுது? உயிரை காப்பாற்றிக் கொள்ள. புலி எதற்காக ஓடுது? இறைக்காக. புலியும் மானும் ஓடுச்சுன்னா எது ஜெயிக்கும்? மான் தான் ஜெயிக்கும். அப்ப வாழ்க்கையில எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வேகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அனுசு நட்சத்திரம். அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? நம்பிக்கையின் ஆஞ்சநேயர்னு சொல்றோம். ஆஞ்சநேயர் என்ன செய்யறாரு? சஜீவ மலையை தூக்கி கொண்டாந்து என்ன பண்ணாரு? எல்லாரையும் பாத்தீங்கன்னா காயம்பற்றுள்ள பூரா காப்பாத்தினதா சொல்லுவாரு. இன்னொன்னு என்ன சொல்லுவாரு? என்னுடைய மார்பை பிளந்தா கூட ராமா நீந்தே இருப்ப அப்படிங்கிற சொல்றது மாதிரி அந்த நட்சத்திரத்துல 11ஆம் வீடு தொடர்பு இருக்கு. சனி என்பது நீங்க படிச்சிருப்பீங்க, கெட்ட நட்சத்திரம் படிச்சிருப்பீங்க. சனினாவே கெடுதலை கொடுக்கும் இருப்பீங்க. எங்க அப்பா என்னோட சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாரு, உனக்கு ஏழரச்சனி நடக்குதான்ப்பா, கண்டச்சனி நடக்குதான்ப்பா. ஏன்னா நான் +2ல கிட்டத்தட்ட எங்க அப்பா நிறைய மார்க் எதிர்பார்த்தாரு, 1000க்கு மேல எதிர்பார்த்தாரு. எனக்கு 756 மார்க் வந்தது. தியாகராஜால இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைச்சது. 10,000 ரூபாய் கேட்டாங்க அப்ப 84ல. 10,000 ஒருவேளை கொடுத்துருந்தா நான் ஒருவேளை லைஃப்ல மாறி இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு நம்ம நேரங்காலம் என்ன சொல்லுவாங்க இல்லையா, ராகு ஓடிட்டு இருக்கு, குருல ராகு. அப்ப என்ன ஆகுதுன்னா, என்னை அதுக்கெல்லாம் இழுக்கணும் அப்படிங்கிறது விதி இருந்திருக்கு பாருங்க. இப்ப விதி இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, யாதவா காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்க்கலாம், அதுவுமே நல்ல ஈக்குவலான கோர்ஸ் தான் அப்படின்ட்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால அங்கே சேர்ந்தா விதி சொல்றது. ஒரு விதி நம்மளை எப்படி எல்லாம் கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 3 காலேஜ் போய் அந்த 3 காலேஜ்லயுமே டிகிரி படிக்காம திரும்ப வேலைக்காக கோஆபரேட் ட்ரைனிங் படிச்சு கூட்டுறவுத்துறையில போய் வேலை பார்த்து நல்ல சம்பளம் வேலை பார்த்து நல்ல வங்கியில வேலை பார்த்தேன். அதுலயும் பாத்தீங்கன்னா சரி, நல்ல சம்பளம், உள்ளூர்ல அமைதியா இருந்திருக்கலாம். அப்ப வாழ்க்கைங்கிறது எப்படி கொண்டுட்டு பாருங்க. அது புதன் 11ஆம் வீட்லயே புதன் உட்கார்ந்துருக்கு. 11ஆம் வீட்லயே புதன், 11ஆம்ங்கிறது கூட்டுறவு பிளஸ்ல உட்கார்ந்துருக்கு பாருங்க. 11 ஆயிலிய நட்சத்திரம் பாருங்க. 1க்கும் 11க்கும் ஆயிலிய நட்சத்திரம் கூட்டுறவுங்கிறது. ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அடுத்து வர சுக்கிரன் பாருங்க என்ன வரும்? ஆயிலியத்துக்கு அடுத்து வர சுக்கிரன் பூரம் 2. அதுக்கடுத்து டிசைடிங் ஃபேக்டர் பாருங்க. இந்த 2 பிளானட் இருக்கிறதுனால 3வது பிளானட் இதுல சனி வரும். சனிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் அனுச நட்சத்திரம் 11. அதனாலதான் கூட்டுறவுத்துறையில வேலைக்கு போனேன். அது ஒழுங்கா இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம். ஆனா என்ன ஆகுது? சனி பாருங்க இங்க 2 10ஐயும் தொடர்பு கொள்ளுது. சனி பாத்தீங்கன்னா எனக்கு 2ஆம் வீடையும் தொடர்பு கொள்ளுது பாருங்க. அதுக்கடுத்து 10ஆம் வீடையும் தொடர்பு கொள்ளுது, 11ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்ளுது. அப்ப சனி சார்ந்த சம்பாத்தியம் இருந்தது. எதற்காக சனி சம்பந்தம் இல்லாம இங்க வருது சார் அப்படின்னா, 5ஆம் வீட்டை பிரிச்சு பாருங்க. 5ஆம் வீட்டுல கேட்டை நட்சத்திரம். கேட்டைக்கு அடுத்து வர சுக்கிரன் என்ன வரும்? கேட்டைக்கு அடுத்து வர சுக்கிரன் என்ன வரும்? பூராடம் வரும். பூராடங்கிறது 7ஆம் பாவம். அதுக்கடுத்து வர சனி என்ன வரும்? ஏன்னா 2 சனி இங்க பாருங்க, 2 பிளானட் ஒன்னா இருந்தா நம்ம 3ஆவதை சேர்த்துக்கிடுவோம் பாருங்க. சுக்கிரன் அடுத்து சனி தான் வருது. அப்ப 3ஆவது வரக்கூடிய சனி என்ன வரும்? உத்திரட்டாதி வரும். உத்திரட்டாதிங்கிறது என்ன வச்சிருக்கு? 10ஆம் பாவம் வச்சிருக்கு. அப்ப அது சார்ந்து ஓடி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியை பாருங்க. சனி சனி சனி
டிசைடிங் ஃபேக்டர் சனி தான் வரும். 10 10 10 10 2 2 2 2 11 11 11. ஆனா எங்க அப்பா என்கிட்ட சொன்னது பூரா என்னன்னா, ஏழரை சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, பொங்கு சனி நடக்குது. என்னுடைய ஜாதகத்திலே சனி தான் நல்ல பிளானட். ஆனா சொன்னது பூரா என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி தான்ப்பா உனக்கு ஏழரை சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது. என் மைண்ட்லயே அப்ப செட் ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில. ஆனா பிற்காலத்துல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஜோதிடராகவும் புதியதாக ஒரு முறையவே கண்டுபிடிப்போம் நிச்சயமா தெரியாது. கேஇ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டாடுவோம். நான் அந்த சிஸ்டத்தை கொண்டாடும் பொழுது நான் வந்து என் பேருக்காக வைக்கல, கே இளங்கோனுக்காக வைக்கல. சரி, எல்லாருமே கேபி கேபி கேபின்னு சொல்றாங்க, ரைட், ஓகே. அதுல இருந்து ஒரு பரிணாமம், அதுலயுமே தவறான பலன்கள் நிறைய இருக்கு, பொதுவான பலனாத்தான் இருக்கு. அப்ப இதுவரையும் நம்ம அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்ப இனிமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை உள்ள போய் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு துல்லியமான பலன் தெரியுது. அப்ப 2ஆம் இடம் பொறுத்தா கூட இங்க 3 வேலை செய்தா, 9 வேலை செய்தா, 12 வேலை செய்தான்னு பார்க்கல. அனுச நட்சத்திரமாகிய ஆஞ்சநேயர் நட்சத்திரம் பாரம்பரியமான விஷயங்களை சொல்லி கொடுத்து, அதற்கடுத்து என்ன வருதுங்க, குருவா இருந்தா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி என்ன வச்சிருக்கு பாருங்க, 9 வச்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் என்ன சொல்லுவோம், ஆண் நட்சத்திரம், ஆண் சிங்கம், குபேரனுடைய நட்சத்திரம். தேமா மாமரம் வந்து மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா தலைவிரிச்சமா இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ ஒரு இடத்துக்கு நான் போகலாம் அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு அவினாசியப்பர் கோயில் போகலாம் அப்படின்னா, அவினாசியில அங்க வந்து மாமரத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து தவம் இருந்து, சிவன் வந்து பாத்தீங்கன்னா சாப விமோச்சனம் கொடுத்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு முதலை வந்து முழுங்கினதாகவும் அதுல வந்து திரும்ப வந்து மீட்டு கொடுத்ததாக வரலாறு இருந்தா கூட, அந்த மாமரம் தலைவரிச்சமா இருக்கக்கூடிய சோழவந்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய குருவித்துறையா இருக்கட்டும், இப்படி வந்து மாமரம் தலைவரிச்ச அந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு நான் போனா என்ன வேண்டிக்கலாம்னா, 9ஆம் பாவம் நல்ல பேச்சு திறனை கொடு, நல்ல ஜோதிடம் சொல்லக்கூடிய கலை எனக்கு கொடுந்தா இங்க கேட்டுக்கலாமே ஒழிய, நான் போய் அங்க 2ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கனால அங்க போய் பணத்தை கேட்க முடியாது. காரணம் என்ன, எனக்கு 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்து கொடுக்கக்கூடிய பலன் என்னன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் 9 கொடுக்குது. அப்போ 9 கொடுக்கறதுனால நான் அங்க போய் என்ன வேண்ட முடியும் அப்படின்னா, எந்த நேரத்துல போய் எப்படி வேண்ட முடியும் அப்படின்னா, நான் பூர நட்சத்திரத்துக்கு போனா 9 வேண்டலாம். என்னுடைய ஜாதகத்துல 9ஆம் பாவத்திலேயே குரு உட்கார்ந்து 3 5ன்னு வருது. அதனால நான் அவினாசியப்பர் கோயிலுக்கு போகும்போது 3ங்கிறது ஞாபக சக்தி நல்லா கூடு ஜோதிடத்தின் ரீதியாக. 5ஆம் பாவங்கிறது ஜோதிடமே வருது, அது சார்ந்த விஷயங்களை நிறைய கத்துக் கொடுப்பா அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிட்ட முடியும். அங்க போய் நான் வந்துகிட்டு பணத்தை கொடு, வேலையை கொடு, தொழிலை கொடுன்னு கேட்க முடியாது. நான் அதே திருச்செந்தூர் முருகன் போனேன்னா என்னுடைய தொழில் ரீதியாக நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும், பொருளாதார ரீதியாக வந்து நான் தோத்து போயிடக்கூடாது, பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நான் ஏன் திருச்செந்தூர் முருகன்ல கேட்க போறேன். இங்க 3ஆம் வீட்டுல விசாக நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு, திருச்செந்தூர் முருகன் சொல்றோம். விசாகத்துக்கு அடுத்து வர்ற சதயம் ராகு, அடுத்து வர்ற சூரியன், கடைசியா வர்ற சூரியன் வந்து எனக்கு கார்த்திகை நட்சத்திரம் 10ன்னு வர்றதுனாலதான் நான் என்ன சொல்றேன், எனக்கு சாப்ட்வேர்ல என்னுடைய திருச்செந்தூர் முருகன் படத்தை போட்டிருக்கேன், திருச்செந்தூர் முருகனை போட்டிருக்கேன். தெரியும் உங்களுக்கு மத்த முருகன் எப்படி இருப்பாரு, திருச்செந்தூர் முருகன் எப்படி இருப்பாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் பாவங்கிறது சாப்ட்வேர், அது 10ஆம் பாவமா வர்றதுனாலதான் என்னுடைய சாப்ட்வேர் நீங்க மாத்திக்கலாம், ஒவ்வொருத்தரும் வாங்குறவங்க மாத்திக்கலாம். இருந்தாலும் நான் ஏன் அந்த 10ஆம் பாவத்தை கொடுத்துருக்கேன்னா, ஜாதக ரீதியாக எனக்கு 3ஆம் பாவம் சாப்ட்வேர்ல எனக்கு நல்லதுனால நான் என்ன செய்யறேன், 3ஆம் பாவத்தை பொறுத்தவரையில குருன்னு வரும் பொழுது குரு சதயம், அதுக்கடுத்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் 10ஆம் விடா வருது. நான் வாழ்க்கை பூரா வேண்டிக்கிட்டது ஃபுல்லா, ஜாதகம் பார்க்குறவங்களோட வேண்டிக்கிட்டது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு தான் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது பூரா என்ன, பிறந்தது சதய நட்சத்திரம், கோயில்ல கேட்பாங்க என்ன நட்சத்திரப்பா, சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம்ட்டு. ஆனா உண்மையிலே என்னுடைய ஜாதகத்துல சதய நட்சத்திரோடைய பலனை நீங்களே பாருங்க. என்னுடைய ஜாதகத்துல சதய நட்சத்திரம் தான் வீடு உட்காந்து ஒரே ஒரு வீடு தான் கெட்டு போயிருக்கு. அதன் ரீதியாகத்தான் பாத்தீங்கன்னா நிறைய இழந்திருக்கேன். இந்த ஜாதக நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டிலேயே சதயம், சதயத்துக்கு அடுத்து வர சூரியன் பாருங்க கார்த்திகை 10, அதுக்கடுத்து வர புனர்வசம் பாருங்க 12. 12ன்னா என்ன அர்த்தம், விரயம். 6ஆம் வீடு கடன், 12ங்கிறது வட்டி கட்டுறது, குருவே நிறைய பல்கா வட்டி கட்டுறது. இதுதான் என் வாழ்க்கையில பெரும்பகுதி நடந்துச்சு. ஜோதிடம் பார்க்குற தொட்டி, ஜோதிடத்துக்கு நான் வர்றது தொட்டி. நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதே கிட்டத்தட்ட 43 வருடங்கள் ஆயிடுச்சு. 42 வருடங்கள் தேடுதல் இருந்து 1 வருடம் 2 வருடம் கழிச்சு தான் நினைச்சு, ஓ ரைட்டு, இது கெட்டு போனதுனால நம்ம நிறைய பல்கா வட்டி கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நம்ம சதய நட்சத்திரம் ராகுடி கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வந்து உங்க ஜாதகத்துல நீங்க என்ன மாதிரி நீங்க வந்து இருக்கு, என்ன நீங்க நம்ம எதற்காக பிறந்திருக்கோம், நான் யாரு, என்னால என்ன முடியும், என்னால ஆக முடியாத விஷயங்கள் என்ன இருக்கு, அதுல போய் நான் இறங்கலாமா இறங்கக்கூடாதா,
எனக்கு எந்த நேரம் கெட்ட நேரம் அதை விட முக்கியம். இப்ப எனக்கு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து கேது திசை ஓடிட்டு இருக்கு. அப்ப எனக்கு கேதுல திசையில அஸ்வினி மகம் மூலம் என்ன கொடுக்கும்னு தெரிஞ்சாதான் நான் கேது திசையை கடத்த முடியும். கேது யாருடைய வேலையை செய்ய வந்திருக்காரு? கேது யாருடைய வேலையை செய்ய வந்திருக்காரு? நல்லா கவனிச்சுக்கிறீங்க. குருவுடைய வேலையும் ராகுடைய வேலையும் செய்ய வந்திருக்காரு. அப்ப இந்த 2 பிளானட் நல்ல பிளானட்டா? எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நல்ல பிளானட்டா. ஏன்னா அவருடைய முதல் கடமை என்னன்னா, குருவையும் ராகுவையும் செயல்படுத்த இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. இதுல ராகு என்பது எனக்கு சதயம்ங்கிறது வீக்கா இருக்கு. அப்ப ரொம்ப கவனமான காலங்களை நான் வந்து கடந்து போக வேண்டியிருக்கு. கேது திசையில ராகு புத்தியில பாருங்க, கேது திசையில ராகு புத்தியில கிட்டத்தட்ட சிறைக்கு போகல, அவ்வளவுதான். சிறைக்கு போகல. ஆனா அதற்கான சம்பவங்கள்லாம் கோர்ட் வரையும் போய் வந்துருச்சு. அதற்கான சம்பவங்கள் கோர்ட் வரையும் போய் வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனை. சூரிய புத்தியிலையும் சந்திர புத்தியிலையும் ஜெயிக்க முடிஞ்ச என்னால இந்த ராகு புத்தியில வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனைகள், ஸ்டேஷனு அது இதுன்ட்டு. காரணம் என்ன? கேது யாருடைய வேலையை செய்கிறாரோ அவர் தீவிரமா செய்வார். எப்படான்னு பார்த்துட்டே இருப்பார். என்னுடைய வேலை என்பது ராகுடைய வேலையை செய்வது. ராகு உனக்கு வீக்கா இருக்கு, அந்த ஒரு ராகு சதயம்னு ஒண்ணு இருக்கிறதுனால நீ சதய பகுதியில் இருப்பதும் நீ மேற்கொண்டு அடிப்பேன் அப்படிங்கறத அவர் கரெக்டா வந்து வழிகாட்டுவார். நிச்சயமா நடக்கும். திருவாதிரையில ஒண்ணும் செய்ய மாட்டேன், சுவாதியில ஒண்ணு விட்டுருவேன். ஆனா திருவாதிரை நீ தப்பிச்சுக்கலாம், சுவாதியில தப்பிச்சுக்கலாம். ஆனா சதயங்கிறது நீ ஒரு நாள் நினைக்காத. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உன்னை 18 நாள் வச்சு செய்வேன் அப்படின்னு செய்வார் இந்த டயத்துல. ஏன் 18 நாளுங்கிறான்? சுவாதி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திருவாதிரை ஸ்டார்ட் ஆயிடும். சுவாதி முடிஞ்ச உடனே அது வந்து கண் கூட தெரியும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பிரச்சனை கொடுக்கும் தெரியும். அதனால நம்ம சமாளிச்சுக்கிறோம். ஆனா திருவாதிரை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா, திருவாதிரை முடிஞ்சு அடுத்த புனர்பூசம் வந்த உடனே பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சதயத்தினுடைய தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அது தெரியாது. அதுக்கு தான் சாப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 10 நிமிஷம் கூட இந்த பிரச்சனை வருங்கிறதே தெரிஞ்சிடலாம். 10 நிமிஷம். ஏன்னா ஒரு ஜாதகத்துல நீங்க திருவாதிரை வரையும் பாத்தீங்கன்னா சரிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா, திருவாதிரை தாண்டின உடனே புனர்பூசம் வரும். புனர்பூசத்துக்கு அடுத்து பூசம்னு வரும்போது பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை தாண்டி வேலை செய்யும். சுவாதி நட்சத்திரத்தை தாண்டும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா சதயமும் டச் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப கிட்டத்தட்ட 18 நாள் ஒருத்தருடைய ஜாதகத்துல கெட்டு போச்சுன்னா அவர் கணக்குல 9 நாள் கண்டுபிடிச்சிடலாம். மித்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் இடைவெளி என்ன செய்யணும், பிரச்சனையை கொடுக்கும். இந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஜோதிடத்துல. ஆனா என்ன செய்யறோம்? பொதுவா உட்காந்துக்கிட்டு அட போங்கங்க 7 சனி நடக்குதுங்க, 2.5 வருஷம் அவன் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. அப்போ ஒருத்த வாழ்க்கையை நம்ம முடிக்கிறதுக்கு காரணமா இருந்தா நம்ம மட்டும் எப்படி நல்லா இருப்போம்? அவர் என்ன சொல்றாரு கேட்டா, எனக்கு 7 சனி வெளிநாடு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால வீட்டுல உட்காந்துருக்கேங்க. 7 சனியா கண்டச்சனியா எந்த வேலையும் செய்யக்கூடாது இருக்காங்க, தொழிலே பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்ப வாழ்க்கையை முடிச்சு வச்சது யாரு? ஜோதிடர். ஜோதிடங்கிறது என்ன? வெளிச்சத்தை காட்டக்கூடியவர். ஜாதகங்கிறது என்ன? சாதகமான சூழ்நிலையை எடுத்து சொல்லக்கூடியவர். ரெண்டையும் சொல்லாம நம்ம என்ன செய்யறோம்? மிரட்டுற வேலையை பார்த்து செய்யறதுனாலதான் என்ன ஆகுது? நமக்கு அந்த பாதிப்பு உண்டு கொண்டது. எப்போதுமே என்ன சொல்லுவோம்? நம்ம என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிரகங்கள் ரீதியா இப்ப நம்ம எல்லாமே பார்க்க தெரியுது. நான் யாருன்னு எனக்கு தெரியுது, என்னுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரியுது. ஒரு விஷயம், இப்ப நான் ராகுல கஷ்டப்படுற ஆளு, இந்த புனர்பூசம் இந்த குருவில் வந்து பாத்தீங்கன்னா தொட்டா ஜெயிச்சிடலாம். 26 3வது மாசம் வரை எனக்கு டயர் இருக்கு. எதை தொட்டாலும் ஜெயிக்க முடியும். எதை தொட்டாலும் 100% ஜெயிக்க முடியும். காரணம் என்னன்னா, இப்ப குரு ஓடிக்கிட்டு இருக்கு. குரு வந்து எனக்கு 10ஆம் வீட்டை தொடர்பு. 10ங்கிறது உங்களுக்கே தெரியும். தண்டல்கார் போடுற நம்பரு, மாரடோனா போடுற நம்பரு, பீலை போடுற நம்பர். இந்த மாதிரி எதுக்கு 10ஆம் நம்பர்னு சொல்றோம்னா, 10ஆம் நம்பர்ல வந்து பொதுவாக என்ன சொல்லணும்னா சூரியனுடைய நம்பர் 1ன்னு சொல்லுவான். அது போக மட்டும் இல்ல, தொழில வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 10ஆம் பாவம் என்பதை தொழில்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்ங்கிறது 10ஆம் பாவம் சொல்லுவோம். ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சரி ரொம்ப கெட்டிக்காரத்தனமா செய்து முடிக்கக்கூடியதும் 10ஆம் பாவம் சொல்லுவோம். அது குருவே செய்யறாரு, குருவே எனக்கு கொடுக்குறாரு. சப்போர்ட்டா ராகு 6ஆம் வீட்டுல உட்காந்து டிசைனிஃபெக்டர் யாரு? சூரியனே வர்றாரு. சூரியன்ல 10ஆம் வீடே தொடர்பு கொள்ளுது. நான் அதனாலதான் இந்த பாருங்க கரெக்டா 1/4க்கு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா தீவிரமா இறங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் 3 மாசம் தான் ஆயிருக்கு. 1/4/2025 பின்னாடிதான் தீவிரமா இறங்கியிருக்கேன். ஆனா கிளாஸுங்கிறது கரெக்டா ஜனவரியில தான் ஆரம்பிச்சேன். நிறைய ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் தெரியும். நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன், 6 மாதத்துல ஆரம்பத்துல 24 வகுப்புகள்ல உங்களை நான் ஜோதிடர் ஆக்குறேன்னு சொன்னேன். ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். 24 வகுப்புகள்ல ஜோதிடர் ஆக்குறேன்னு சொன்னதுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாம் இப்ப ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் குரூப்ல வந்து உங்களுக்கு நான் நல்ல ஜாதகம் சொல்றவங்கள குரூப்லயே வந்து நான் உங்களை ஜாதகம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். ஏற்கனவே கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் குரூப்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2வது பேஜ் பாத்தீங்கன்னா இப்ப ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது பேஜ் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். 4வது பேஜ் இப்ப நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
என்னைய பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய ஸ்பீடே கிடையாது. இந்த ஸ்பீடே எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து நிறைய என்னுடைய லட்சியமே பாத்தீங்கன்னா இந்த கேது தசையோட என்னுடைய ஜோதிட வாழ்க்கையை பொறுத்தவரை என்னை அலையிறது எனக்கு இல்லை. ஏன்னா அடுத்து சுக்கிர திசை வருது. சுக்கிரங்கிறது ஏற்கனவே எனக்கு வந்து 9ஆம் பாவம் 12ன்னு வந்துருச்சு. அப்ப சுக்கிர திசை கேது திசையை பொறுத்தவரை குரு சனி புதன் இந்த 3 காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். 2028 வரையும் நல்லா இருக்கு. ஏன்னா சனிங்கிறது வந்து எனக்கு வந்து நல்லா இருக்கு. ஆயிலியத்துல வச்சு புதன் நடத்துறது அதுவும் நல்லா இருக்கு. புதனை பொறுத்தளவு எனக்கு 3 நட்சத்திரமே நல்லா இருக்கு. குருவும் நல்லா இருக்கு. அதற்கான காலங்கள் நல்லா இருக்கனால இந்த 3 வருட காலங்களுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகணுமோ அந்த அளவுக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டுட்டு போய் நான் தான் நிறைய பேருக்கு கேபி ஜோதிடம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் தான் நிறைய பேருக்கு இந்த மெத்தடை வந்து பெரிய லெவல்ல கேபி. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேசிக்கல டிவிடி போட்டிருப்பேன். 70,000 80,000 வியூலாம் இருந்துச்சு அப்ப சரசரன்ட்டு. 10,000 சப்ஸ்கிரைப் மேல இருக்கு எனக்கு. இப்ப சனி பயிற்சிலாம் பாத்தீங்கன்னா 1,000,000 பேருக்கு மேல பார்த்துருப்பாங்க. நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். காரணம் என்னன்னா அதுலயுமே நான் தவறா சொல்லியிருந்ததுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா பொதுவா சொல்லியிருப்போம். 2னா பணம் கிடைக்கும், 4னா பணம் கிடைக்கும், 6னா பணம் கிடைக்கும், சொத்துனா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை ஃபுல்லா எடுத்துட்டு இப்ப நான் என்ன செய்யறேன், லேட்டஸ்ட் வீடியோ மட்டும்தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்க்கணும், இப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத. அப்ப ஒரு உண்மனை தொடர்புனா உண்மையிலே எப்படி பார்க்கணும், 3 விதமா பார்க்க வேண்டியிருக்கு. 3 விதமான என்ன, நேரடியாக ஒரு பலன். சுக்கிரன் நேரடியாக எனக்கு ஒரு எண்ண பலனை கொடுக்குது. மறைமுகமாக சனி மூலமாக என்ன பலனை கொடுக்குது. குரு மூலமாக என்ன பலனை கொடுக்குது. அப்ப இதை நான் 3 விதமா பிரிக்கிறேன். இதை 3 விதமா பிரிக்கிறேன். இதை 3 விதமா பிரிக்கிறேன். அப்போ 9 விதமா ஒரு பாவத்தை பலனை பிரிக்கும் பொழுது நீ எங்கேயுமே தவிக்க முடியாது. எல்லாமே ஓப்பனா சொல்லலாம். அது எப்படி சார், ஒரு பொண்ணு காலையில எந்திரிக்காது, அது கோலம் கூட போடாதுங்க, குளிக்கவே செய்யாதுங்க, தலையில பேன் இருக்கும், பொடுகு இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொன்னா அவங்க அம்மா போன் அடிச்சு பொண்ணுகிட்ட கேட்கு, ஏன்பா இதெல்லாம் ஆமா ஜோசியத்துல இதெல்லாம் இருக்காங்க, ஜாதகத்துல இதெல்லாம் இருக்காங்க, அட போமா நீ வேற அப்படி நீ சொல்லியிருப்பா, அவர் திரும்ப சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி உங்க பல்லுல பிரச்சனை இருக்கு, உங்க பல்லு உடைஞ்சிருக்கு, உங்களுக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு, வகுப்புலதான் போடுறோம். நீங்க யாரையுமே வந்து தெரியாத ஆளு ஜாதகத்தை நான் போடுறதே இல்லை. வகுப்புல படிக்கிற மாணவர்கள் ஜாதகம் தான் போடுறோம். அதனாலதான் இப்ப 60 பேர் படிச்சுட்டு இருக்கேன். உங்க ஜாதகம் தான் போடுறேன். கட்டணமும் ஒரு டயத்துல வந்து என்னுடைய பயிற்சி கட்டணம் மட்டும் 60,000 ரூபாய். நிறைய பேருக்கு தெரியும். 2014 17 கேட்டவங்களே அப்ப திரும்ப வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் அப்ப நீங்க கேட்கும்போது 1,20,000 சொன்னீங்க சார், நான் அதனால வரல சார். இப்ப வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க அதிகபட்சம் 3 மாசம் 12 வகுப்புகள். இந்த 12 வகுப்புகளுக்கு வெறும் 4,500 ரூபாய் தான் வாங்க. 4,500 தான் வாங்குறேன். 60,000 வாங்குறது எங்க இருக்கு, 4,500 இங்க வாங்குறது பாத்துக்கோங்க. இன்னொன்னு, நீங்க நோட்டை தூக்கிட்டு போய் உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா திருமணம்னா பொருத்தம் பார்ப்பீங்க. அதே மாதிரி உடம்புக்குள்ள போய் நோட்டை தூக்கிட்டு பார்ப்பீங்க. நமக்கு ஏதாவது நேரங்காலம் நல்லா இருக்கான்னு நோட்டை தூக்கிட்டு பார்ப்பீங்க. நீங்க பாக்குற ஆளு முதல்ல எல்லாம் தெரிஞ்சவரான்னு தெரிஞ்சுக்கிறேங்க. தயவு செய்து சொல்றேன். டிவில வர்றாரு, அவர் பிரபலமான ஜோதிடர், அவர் ஜோதிடம் அவர் பார்க்க தெரியாதுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கோம். நான் சொல்ல விரும்பல, தொழிலை விட்டே போயிடுவது அது நடக்கலைன்னா அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன் காரணம்னா ஜோதிடங்கிறது பொதுவாகவே ஜோதிடங்கிறது எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னாங்க, இப்ப நாங்கெல்லாம் ஏன் டிவியில போகலைன்னா, இதெல்லாம் ஆரம்பத்துல யூடியூப் பார்த்து நிறைய புதிய தலைமுறையில இருந்து அதுல மதிமுகம்லாம், அந்த மதிமுகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே ஃபீஸ், ஏன்னா நாங்க டிவில போய் உட்காந்தா நாங்க இப்ப எல்லாருமே வர்றவங்க எல்லாம் சும்மா கிடையாதுங்க, அது ஒரு கட்டணங்க. அதே மாதிரி புதிய தலைமுறையில முதல்ல அழைச்சாங்க. அதுக்கு முதல்ல நான் சொன்னேன், இல்ல சார் எங்க சிஸ்டம் வந்து நாங்க டிவில உட்கார முடியாது, டிவியில உட்கார்ந்து சொல்ல முடியாது சார். ஏன்னா இது அன்றாட ராசி பலனுங்கிறது வந்து பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க சார், எங்களால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய ராசி பலன் இன்னைக்கு எப்படி ஓடுங்கிறது எனக்கு மட்டும்தாங்க வேலை செய்யும். நான் எப்படி வந்து ஒரு போலியான விஷயமா போய் உட்கார்ந்து பேர் புகழுக்காக உட்கார முடியாது. நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த கேபி சிஸ்டம்னா என்னம்னா 2012 13 பெரிய லெவல்ல பிரபலமா ஆக்குனதே நான் தான். அதுக்கு பின்னாடிதான் இன்னைக்கு நீங்க இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி இன்னைக்கு நிறைய வருதுங்க. தட்டி பாத்தீங்கன்னா கேபி சிஸ்டம் ஏன் பேர் வருவாங்க. ஆரம்பத்திலே இப்ப இல்லைங்க, ஆரம்பத்திலேயே நாங்க வந்து நிறைய பண்ணியிருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிமுக வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு அமைச்சர்களுக்கு வந்து நான் ஜாதகம் பார்த்திருக்கேன். அதே மாதிரி நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அந்த வாய்ப்புலாம் எது கிடைச்சதுன்னா அந்த ஜோதிடத்தினால கிடைச்சது. நீங்க தயவு செய்து இதை ஒண்ணுமே பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஒரு என்ன படிக்க போறீங்க, அந்த பாவங்கள் என்னென்ன இருக்கு. இப்ப 4னா வீடுன்னு தெரியும் எனக்கு, சொத்து வாங்குறதுன்னு தெரியும், சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியும், சிக்கனமா இருக்குன்னு தெரியும், ஒழுக்கம் தெரியும், கட்டுப்பாடுன்னு தெரியும். நான் ஒருத்தனோட பழகுனேன்னா அந்த ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும், இவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். அப்ப நான் என்ன செய்வேன்னா, இவனை பார்ட்னரா சேர்க்கலாமா, இவனை ஃபாலோ பண்ணலாமா, இல்ல வேண்டாமா, ஒதுங்கலாமாங்கிறத என்ன செய்வேன்னா ஒதுங்க ஆரம்பிச்சுக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க கல்லூரியில. நீங்க பழகுனீங்க. ஆனா 2 மாசம் 3 மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து நான் ஜாதகம் பார்த்து தெரியல. நடைமுறையிலே தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டீங்க. நாங்கெல்லாம் 12 வருஷம் பழகிட்டு இப்ப இப்ப ஒதுங்குறோம் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரோம்னா இந்த ஜாதகம் படிக்கிறது யாருன்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. தயவு செய்து நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. நான் யாரு? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான பெர்சன். லக்னத்துல புதன் இருக்கு. ஆயிலிய நட்சத்திரம் எனக்கு ஒன்னா வீட்டுல ஆயிலிய நட்சத்திரம்னா நான் கொஞ்சம் சென்சிட்டிவா தான் இருப்பேன். ஆயிலியங்கிறது ஏன் சொல்ற ஆதி சீசன் பாம்பு நட்சத்திரம் சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமங்கள்ல சொல்லுவாங்க. பாம்பு அடிச்சுட்டு விட்டுறக்கூடாதுப்பா, திரும்ப வந்து நம்மளை பழி வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயல்பாவே பாம்புக்கு வந்து கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆதிசேஷன் சொல்லுவோம். ஆதிசேஷன் என்ன? பூமியில விழுந்து விமானங்கள் நொறுங்கின பின்னாடி கடலுக்கு அடியில் உள்ள இருக்கக்கூடிய பாகங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு மலேசிய விமானத்தை வந்து இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. ஆனா பூமிக்கு அடியிலேயே, அதாவது கடலுக்கு அடியிலே இருந்தக்கூடிய பூமியை வந்து ஆதிசேஷன்ங்கிற கடவுள் வந்து எடுத்து கொண்டு வந்ததா வரலாறு உண்டு. பூமிக்கு அடியில் உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களையும் தெரிந்தவர் ஆதிசேஷன் சொல்றது மாதிரி அந்த ஆதிசேஷன் நட்சத்திரத்துல நான் லக்னத்துல பிறந்திருக்கேன், ஆயிலியத்துல. அப்ப ஞாபக சக்தி எனக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்னா பாவத்தை போய் பார்க்கணும். பாவத்துல போய் நீங்க 8 இருந்தா என்ன ஆகும்? ஞாபக சக்தி இருக்காது. 4 இருந்தா கூட அவ்வளவு புத்தி இருக்காது. எனக்கு லக்னத்திலே என்ன ஆகுது பாருங்க. ஆயிலியம், அதுக்கடுத்து பூரம் 2, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிசைனிங் ஃபேக்டர் வந்து சனி 11, ஆயிலியம், அடுத்து என்ன சொல்லுதுங்க பூரம், அடுத்து என்ன தொடர்பு கொள்ளுதுங்க அனுசம் 11 வருது. 11ங்கிறது உங்களுக்கே தெரியும் 12ஆம் பாவத்தை தடுக்கும். 12ஆம் பாவங்கிறது என்ன சொல்றது? தயக்க குணம். அதே மாதிரி ஞாபக மறதி, கூச்ச சுகம், இதெல்லாம் 12ல இருக்கு. எனக்கு அது வராது. நான் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டேன்னா பிளான் பண்ணிட்டேன்னா 11ஆம் பாவமா இருக்கிறதுனால புதனே செயல்படுத்துறதுனால புதனுங்கிறது உங்களுக்கே தெரியும் சமயோஜிதம், புத்திசாலித்தனம், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும், எப்படிலாம் இந்த வேலையை எடுத்துட்டு போனா எப்படிலாம் செயல்படுத்த முடியுங்கிறத லக்ன பாவம் நல்லா இருக்கிறதுனால என்னால செய்ய முடியுது. அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அர்த்தம்? 11ஆம் வீடு எந்த வீட்டுக்கு எதிராக வேலை செய்யும்? 4ஆம் வீட்டுக்கு எதிராக வேலை செய்யும். 4ங்கிறது சொத்து சேர்க்கிறது, பொருளாதாரத்தின் மேல ஆசைப்படுறது, இதுக்கு எதிராக இருக்கணும் அப்படிங்கிறது 11ஆம் பாவம். இது ஒவ்வொரு பாவம் செயல்படும் பொழுது 2 விஷயம் தான் அதுல சொல்லிக் கொடுப்பேன். ஒரு பாவம் செயல்படும் பொழுது யாருக்கு 8ஆ செயல்படுது, யாருக்கு 12ஆ செயல்படுது, இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்னும் பெருசா எல்லாம் தேவையில்லை. பொதுவாக ஒரு பாவத்தை பொறுத்தளவுல ஒரு பாவம் செயல்படும் பொழுது யாருக்கு 8ஆ செயல்படுது, யாருக்கு 12ஆ செயல்படுது. ஏன்னா நம்மகிட்ட வர்றவங்க என்ன வருவாங்க, 8னா கஷ்டம்னு சொல்லுவோம். சார் வேலைக்கு போனோம் சார், கஷ்டம் சார், கஷ்டமா இருக்கு சார். வெளிநாடு போனேன் சார், பணத்தை கட்டிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் சார். தொழில் பண்ண சார், கஷ்டமா இருக்கு சார். அந்த மாதிரி தான் வருவாங்க. வீடு கட்டணுங்க, பிரச்சனை போச்சுங்க. குழந்தை இந்த மாதிரி முடியாம இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு தான் நம்மகிட்ட வருவாங்க. அடுத்து என்னன்னா சரி இல்லைன்னு வருவாங்க. இல்லைங்கிறது என்ன சார்? வீடு இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, குழந்தை இல்லை, திருமணம் இல்லை, இந்த மாதிரி வருவாங்க. இல்லைன்னா அப்படியே மாத்தி வருவாங்க. வீடு கட்டின சார், கஷ்டமாயி போச்சு, லோன் போட்ட சார், கட்ட முடியல, வீடு ஜப்திமா இருக்கு. திருமணம் ஆகிறதுட்டையும் வந்து நல்லா தான் சார் இருந்தேன். திருமணம் ஆன பின்னாடி சார் பொண்டாட்டி கணக்கு பெரிய பிரச்சனை இருக்கு சார், அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஆக முடியல சார், அதனால அது பெரிய டென்ஷனா இருக்கு சார் அப்படின்னா. வேலை இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல சார், வேலை வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுற வேலையா இருக்கு சார், ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சார், அப்படி மாதிரி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளையும் கஷ்டம் இல்லைன்னு வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஜோதிடத்துல. நீங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் தேவையில்லை. ஒரு பாவம் செயல்படும் பொழுது அந்த பாவம் யாருக்கு 8ஆ வேலை செய்யுது, யாருக்கு 12ஆ வேலை செய்யுது, இவ்வளவுதான் சொல்ல போறோம். அதுலயே எல்லாத்தையுமே சொல்லிடலாம். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் பிரிச்சேன்னு கொடுத்துட்டேன். நான் பிரிச்சே கொடுத்துட்டேன். நான் ஏன் பிரிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்றேன், நீங்க வந்து கேபி சிஸ்டமே பார்த்தா கூட 3 வேலை செய்யுமா? ஏன்னா அந்த ஒருத்தர் கூட ராம் பிரசாத் கேட்டீங்க இல்லையா, தொடர்புங்கிறது புது சாப்டர்ல வராதுங்க. இது பழைய சாப்டர், ஓல்டு சாப்டர். புது சாப்டர்ல வராது, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. புது சாப்டர்ல வராது. ஏன்னா தொடர்பை பார்த்து பலன் சொல்லக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு புது சாப்டர்ல தொடர்பு இருக்காது. அதனால நீங்க சார் தொடர்பு வரலைங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க நேற்று முந்தானாலும், அதை பார்த்துக்கிறீங்க. தொடர்பு இருக்காது. அப்ப ஜாதகத்துல பார்க்கல என்ன செய்யறோம், வெறும் 12 எண்கள் தான். நான் தான் சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவேன் அவங்களுக்குலாம் வராதுங்க அப்படின்னா. இந்த ஜாதி உனக்கு வராது, உன் ஜாதகத்துல இந்த கட்டம் சரியில்லைப்போ வராது. எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தைக்கு படிக்க வைக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, படிக்க வைக்கும் போது என் குழந்தைக்கு படிப்பு வராதுன்னு யாராவது சேர்க்காம இருந்தது உண்டா? சொல்லுங்க. யாராவது இந்த உலகத்துல என்னுடைய குழந்தைக்கு படிப்பு வராதுங்க, அதனால நான் ஸ்கூல்ல எல்கேஜியோ பிரிகேஜியோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தாயை சொல்லுங்க.
அப்ப படிப்பு வருங்கிற நம்பிக்கையில தான் என்ன செய்யறோம், கொண்டு சேர்க்கிற மாதிரி தான். ஜோதிடங்கிறது ஒண்ணுமே இல்லை, எல்லாத்துக்கும் வரும். எழுத படிக்க தெரியலனாலும் வரும். செல்போனை யூஸ் பண்ண தெரியணும், பார்த்தா தெரியணும், இது சூரியன்னு வாசிக்க தெரியணும், சந்திரன்னு வாசிக்க தெரியணும். அது போக 12 எண்கள் மட்டும்தான். ஒன்னா என்ன சொல்லுவோம், ஒண்ணுன்னா லக்ன பாவம், அவர் ஜாதகர் எப்படிப்பட்ட நபர். அப்ப எப்படிப்பட்ட நபர்னா என்ன சொல்லுவோம், ஒன்னா வீட்டுல வந்து ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, சுயமா எதையுமே செய்யக்கூடியவன். அது என்ன சார் சுயமா அப்படின்னா, யார்கிட்டையும் புத்தி கேட்காம, யார்கிட்ட அட்வைஸ் கேட்காம, அவனுக்கு என்ன மூலையில தோணுதோ அதை செய்யக்கூடிய நபர் வந்து ஒண்ணுன்னு சொல்லுவோம். ரெண்டுன்னா என்ன சொல்லுவோம்னா, யார்கிட்டயுமே எதையும் கேட்க மாட்டான், யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டான். வெளியே போய் என்ன செய்வான்னா சண்டை போட்டு வருவான். அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன இருக்குன்னா, பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதான் இருக்கு. மூணுனா என்ன செய்வோம்னா, புத்திசாலியா இருப்பான். இதே இடத்துல ஒன்னா வீட்டுல மூணா என்ன சொல்லுவோம், புத்திசாலியா இருப்பா. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இருக்கு. இந்த டயத்துல இப்ப நம்ம நடந்துக்கிற கூடாது, டக்குன்னு மாறணும் அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றக்கூடியது சொல்லுவோம். நாலுனா என்ன சொல்லுவோம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை, நியாயம். நான் உண்மையை தாங்க சொல்லுவேங்க. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா 10 மூணுனா 10 மூணுக்கு நிற்பங்க. தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க, தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க, சிக்கனமா இருப்பாங்க. பொருளாதாரத்தை சேர்க்கிற எண்ணம் தாங்க எனக்கு அதிகமா இருக்கும். 5னா என்ன சொல்லுவீங்க, ஜாலியா இருக்கிறது. 5னா ஜாலியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, குழந்தைகள் மேல அதிக பாசம் இருக்கிறது, இயற்கையை ரசிக்கிறது. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரிங்க கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத நபர்கள். 6னா என்ன சொல்லுவோம், உழைக்கக்கூடியவங்க, பிடிவாதம் பிடிச்சவங்க, திமிரு பிடிச்சவங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, கடன் வாங்கிதான் வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறவங்க. 7னா என்ன சொல்லுவோம், சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொடர்பு வச்சுக்கணும், எல்லாருமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ல இருக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம், ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கிறணுங்கிற திறன் தெரியும். சமூகத்துல நம்ம ஒரு மேரேஜ்ல ஆயிட்டா எப்படிலாம் நடந்துக்கிறணும், வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியே நம்ம எப்படி நடந்துக்கிறணும் தெரியறது 7ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது என்ன சொல்லுவோம், கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியது. 8ஆம் பாவம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியது. 9ஆம் பாவங்கிறது செலவழிக்கிறது, சாமி கும்பிடுறது, ஊர் சுத்துறது, கோயில் பணிகள் பண்றது, உயர்கல்வி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் 9ல வரும். 10ங்கிறது உயர் பதவின்னு சொல்லுவோம். லெக்சரா இருக்க சார் எப்ப சார் ப்ரொஃபஸர் ஆவேன், இன்ஸ்பெக்டர் எப்ப சார், சாரி சப் இன்ஸ்பெக்டரா இருக்க எப்ப சார் இன்ஸ்பெக்டர் ஆவேன், ஏஎஸ்பி இருப்பேன் எப்ப சார் நான் வந்து எஸ்பி ஆவேன், இந்த மாதிரி ஆசிரியர் இருக்க சார் என்னைக்கு சார் ஹெச்எம் கிடைக்கும். இந்த மாதிரி பதவிகளை போறது. அதே மாதிரி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களே நிர்வாகம் செய்யறவங்க 10ஆம் பாவம். 11ங்கிறது வந்து போதும் என்ற மனநிறைவு, எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறது, எல்லாரையும் கூட்டி அரவணைச்சு போறது, ஒரு சங்கம் அமைக்கிறது. எனக்கு 1, 11 புதன் இருக்கு, அதனாலதான் நான் ஒரு மாணவர் சங்க தலைவரா இருந்தேன். அந்த 11 வந்து எனக்கு புதனா இருந்தது. அதனாலதான் என்னன்னா, முன்னாள் மாணவர் சங்கம் சனின்னு வேற ரிசல்ட் வந்துருச்சு, முன்னாள் மாணவர் சங்க தலைவரா இருந்தேன். எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னா அந்த 11ஆம் பாவம் இருந்தா தான் ஒருங்கிணைக்க முடியும். ஒத்த கருத்துக்கள் உள்ள, ஒத்த சிந்தனைகளுக்காக போராடக்கூடிய, ஒத்த சிந்தனைகள் உள்ள நபர்கள் கூடுகும் இடம் தான் 11ஆம் பாவம் சொல்லுவோம். 12 என்ன சொல்லுவான், விரயம் சொல்லுவான், இழப்புன்னு சொல்லுவான், இழத்தன்னு சொல்லுவான், லாஸ்ன்னு சொல்றது, தயக்கம், மறைந்து வாழ்துன்னு சொல்லுவோம். இவ்வளவுதான், மொத்தமே இவ்வளவுதான். இதுல கேள்விகளா வர்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நோட்டை தூங்கினா அதிகபட்சம் என்ன கேள்வினா, புள்ள நல்லா படிப்பானா சார், வேலை கிடைக்குமா சார், இல்ல தொழில் ஏதாவது பண்ணி கொடுக்கலாமா சார், வெளிநாடு அனுப்பலாமா சார், இதுதான் சார்ந்த கேள்விகள். அடுத்து ஏஜ் ஆச்சுன்னா என்ன கேட்பாங்கன்னா, கல்யாணம் எப்ப சார் நடக்கும், சரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன குழந்தை எப்ப சார் பிறகு. அப்ப அதிகபட்சம் போனா உங்களுக்கு இது வந்து சாதகமான கேள்விகளா கேட்பாங்க. அடுத்து என்ன செய்வானா, கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப சிரமமா இருக்கு சார், கடல்ல போய் மாட்டிக்கிட்டேன் சார். அப்ப அதிகபட்சம் போனா ஒரு 10 கேள்விகள் இருந்து 12 கேள்விகளுக்கு மேல இல்ல. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஜோதிடம் கடல், ஒண்ணும் இல்ல மண்ணாங்கட்டி, சும்மா போட்டு உங்களை பயமுடுத்தி வச்சிருக்கேன். புக்கா நானும் தான் புக்கா வாங்கி 3 சாக்கு தீய போட்டு கொடுத்துனேன். பொதுவா வந்து சொல்லக்கூடாது, நான் மாணவர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லுவேன். ஏதாவது பாரம்பரிய புக் வச்சிருந்தா அந்த புக்கை பூரா கண்ணில், ஏன்னா அதுல என்ன ஒரே நாளில் ஜோதிடர், கன்னி ராசி, கும்பராசிக்கு ஒரு புக்கு, கன்னி ராசிக்கு ஒரு புக்கு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மலை, மேடு, முகடுகள் சரிங்களா, எல்லாம் ஒன்னாத்தே இருக்கும். எல்லாம் ஒண்ணு படிச்சு தலையை பிடிச்சிட்டு போயிடலாம். யாராவது பிஏ அஸ்ட்ராலஜி, எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சுன்னா தெரியும். நான் மறுபடியும் இதுக்காக படிச்சேன், அதான் சொல்ல வந்தேன். கல்லூரிகள் 3 கல்லூரி போய் படிக்க முடியல, அதான் விதி. மறுபடியும் அதே புதன் தசையில் என்ன படித்தேன், பிஏ அஸ்ட்ராலஜி, எம்ஏ அஸ்ட்ராலஜி,
மறுபடியும் டாக்டரேட் முடிச்சேன். அப்ப விதி பாருங்க, எந்த நேரத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுத்துரும். எப்ப கொடுக்குங்கிறது தெரியறது தான் ஜாதகம். என்னைக்கு கொடுக்கும், எந்த நேரத்துல கொடுக்கும் தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகம் படிக்க வர்றோம். அதனால தயவு செய்து யாருமே பாத்தீங்கன்னா ஜாதகம் படிக்கிறது கஷ்டம் நினைக்க வேண்டாம். இன்னும் ஒண்ணு தயவு செய்து சொல்றேன், ஒரு நாளைக்கு நீங்க உழைப்பீங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைப்பீங்க, அதிகபட்சம் 60 வயசுக்கு மேல ரிட்டைர்மெண்ட். அதுக்கு மேல என்ன செய்வீங்க? வீட்டுல உட்காந்துக்கிட்டு பேரம்பேத்தியை பாக்குறது மாதிரி இருக்கும். வருமானம்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இண்டிவிஜுவலா வருமானம்னு ஒண்ணு இல்லைன்னா மருமகள்கிட்ட போய் நிக்கிறதை விட கேவலம் எதுவுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி மகளா இருந்தா கூட மக பாசமா இருக்கும். அந்த மருமையா வரும்பொழுது நம்ம எவ்வளவு சங்கடப்படுவோங்கிறது எங்களை மாதிரி வயதானவர்களுக்கு தெரியும். எனக்கு அந்த வாய்ப்பு கடவுள் புண்ணியத்தில் கொடுக்கல. ஏன்னா எனக்கு குரு நல்லா இருக்கு. ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லி அழுகக்கூடிய அனுபவங்களை சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு டீ கேட்கறதுனா கூட வீட்டுல அப்ப என் ஒய்ஃப் இருந்தா சார். ஒய்ஃப் இல்லை சார், ரொம்ப மனவேதனையில வாழ்ந்துட்டு இருக்கா சார். எப்ப சார் எனக்கு சாவு வரும்னு கேட்பாங்க. ஒரு ஒரு மனிதனா இருந்து நான் எப்படி இந்த ஜோதிடத்தை பார்க்க முடியும் சொல்லுங்க? கேட்கும் போதே கேட்பாங்க, சார் இந்த சாவை மட்டும் சொல்ல மாட்டீங்களா சார், எப்ப எனக்கு சாவு இருக்கு, ஏங்க இப்படி பேசிக்கிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. இல்ல சார், பொழைக்கிற ஆளுங்க பூரா விட்டுட்டேன் சார், எனக்குன்னு வச்சுக்கிறாம விட்டுட்டேன் சார், மயமயன்னு கொடுத்துட்டேன் சார். இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நிறைய பார்க்கும்போது நமக்கே அழுக வரும். நான் உண்மையிலேயே வீட்டு அடிக்கடி சொல்லுவேன், ஏன்டா அந்த ஜோதிட தொழிலுக்கு வந்தோம்னு தெரியல. தினசரி நம்ம செத்து செத்து பொழைக்க வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு கெட்ட நேரம் வந்தவொடனே இன்னைக்கு கெட்ட நேரம் இந்த டயத்துல ஓடிட்டு இருக்கு, அப்ப இந்த டயத்துல எதுவும் செய்ய வேணாம்னு என்ன செய்யலாம், நானே பிரேக் போட்டுக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம நேரங்களையும் பிரபஞ்சத்தையும் கண்டி பயப்பட வேண்டியிருக்கு. அப்ப பயப்படும் போது என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதற்கான டீஆக்டிவிட்டி என்ன பண்ணும்? இப்ப எனக்கு 12ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியது எது? எனக்கு பெரிய லெவலில் விரைய வந்தாலும் ஏன் நான் சமாளிச்சிடறேன். லக்ன பாவத்திலேயே 11 இருக்கு. 11 எது செய்யும்? 12ஆம் பாவத்தை தடுக்கும். அதனாலதான் என்னால என்ன செய்ய முடியும்? நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீ பெட்ரோமாஸ் லைட் மாதிரிடா, திடீர்னு காணாம போ, திடீர்னு எந்திரிச்சுடான்னு சொன்ன மாதிரி தான். அது மாதிரிதான் இப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இப்ப கண்ணாசன் சொன்னது மாதிரி நான் நிரந்தரமானவன் அப்படின்னு சொன்னது மாதிரி இனிமையா உலகத்துல எனக்கு என் சிஸ்டம் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா என் சிஸ்டத்தை மாணவர்கள் எடுத்துட்டு போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேயின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது கொண்டாடும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில என்னால எந்த அளவுக்கு முடியுமா, நிச்சயமாக குறைந்தது ஒரு 1000 மாணவர்களையாவது வகுப்படுகிற அளவுக்கு நான் உருவாக்கிட்டு போயிடுறோம். அது நிச்சயமா முடியும் என்னால. அதனால நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை, அந்த அமைப்பு இருக்கிற தெரிஞ்சல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ட இடத்துலயும் போய் இந்த பட்டை போட்டு ருத்ராட்சம் போட்டு குடிமை வளர்த்துன்னு ஒரு பெரிய ஜோசியம் நினைச்சிடாதீங்க தயவு செய்து. அவர் தானாகவே காமிக்கிறதுக்கு பயப்படுறாருன்னு அர்த்தம். உண்மை அதுதான். நானா இருக்கேன். 60 வயசு நான் டை அடிச்சிருக்கேன். நான் புதன், நான் இளமையா தான் இருப்பேன். நான் 60 வயசு நான் ஏத்துக்கிற மாட்டேன். எனக்குமே என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சிந்தனைகளும் எப்போதும் எப்படி இருக்குன்னா 30 வயசுக்கு மட்டும் இப்போ நான் செயல்படுவேன். என்னோட பலருடைய சொல்லுவாங்க, என்னுடைய வயசுக்காக நடந்துக்கிடான்னு சொல்லுவாங்க. ஒரு செயல்ல இறங்கினா அவ்வளவு ஸ்பீடா தான் இறங்குவேன். காரணம் என்னன்னா, எனக்கு லக்ன பாவத்திலேயே புதன் இருக்கு, 3ஆம் பாவத்திலேயே குரு உட்காந்து 10ஆம் இடம் தொடர்பு கொள்றாரு. ஒரு விஷயத்துல இறங்கும் பொழுது நியாயமான விஷயத்துக்கு தான் இறங்குற அந்த மனச்சாட்சி அப்படிங்கிறது 10ஆம் பாவமா இருக்கிறதுனால தைரியமாக இறங்கக்கூடிய அந்த துணிச்சலை கொடுக்கக்கூடியது 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், திருச்செந்தூர் முருகன் சொல்லுவோம். எப்படி திருச்செந்தூர் முருகன் சூரபத்மனை அழைச்சிட்டு தன்வசப்படுத்திக்கிட்டாரோ அதே மாதிரி 3ஆம் பாவத்துல நமக்கு குரு சூரியனுடைய 10 தொடர்பு. அப்ப நான் யாருன்னு எனக்கு தெரியுது, என்னால் முடியுங்கிறது தெரியுது. அப்ப நீங்க யாரும் போய் தயவு செய்து அடுத்தாண்ட கேட்காதீங்க. உங்க குழந்தைக்கு ஒரு திருமணம் பார்ப்பீங்க, புக்ல எழுதி வச்சிருப்பான், இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், அதை பார்த்து பெரடி சொல்லலாம். அப்படி பார்க்கவே கூடாது. நான் காதல் திருமணம், என்னுடைய ஜாதகம் லக்னத்துல ஆயிலியம். ஆயிலியங்கிறது ஆண் பூனை, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஆண் பூனை. என்னுடைய மனைவி அவங்க பெண் பூனை. அவங்க ஜாதகத்துல பெண் பூனை, லக்னத்திலேயே பெண் பூனை பாருங்க. லக்னத்திலேயே குரு பாருங்க, புனர்பூசம், பெண் பூனை. இதுதான் விதி. காதல் திருமணம் தான் பண்ணோம். உத்திரோகோசங்களை பண்ண சொல்லுவீங்க. திருவிளையாட்டு புராணத்துல முதல் தலம் சொல்லுவோம், மங்களநாதர். திருவாதிரை நட்சத்திரம் மரகசியில் இருக்கிறதுல சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஆலயம் அதுலதான் என்னுடைய திருமணமே நடந்தது. காரணம் ஏன் சொல்றேன்னா, விதிங்கிறது கரெக்டா கொண்டுட்டு போகும். நாங்க இதுவரையும் 35-39 வருடங்களாக திருமணம் 88 நான் திருமணம் பண்ணேன். நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கிறது. இதுவரை ஒரு நாள் கூட வீட்டுல கோச்சுட்டு போனதில்லை. ஏன்னா ஆண் பெண் லக்ன நட்சத்திரம் பாருங்க, ஆண் பூனை பெண் பூனை அப்படித்தான் சேர்க்கணும் லக்னத்துல. சும்மா போய்கிட்டு இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு ராசியை வச்சுக்கிட்டு 80 கோடி பேருக்குள்ள ராசியை வச்சுட்டு உங்க பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ பொருத்தம் பார்க்காதீங்க, தயவு செய்து பார்க்காதீங்க.
அதே மாதிரி நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது 23 கோடி பேருக்கு. நட்சத்திரத்துல ஏன் மிருகம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆண் குரங்கு பெண் குரங்கு சேர்க்கலாம். பூராடம் திருவோணம். ஒரு பசுமாடு உத்திரட்டாதி, உத்திரங்கிறது காளை மாடு சேர்க்கலாம் லக்னத்துல. சரி, லக்னத்துல சேர்க்க முடியல, 3ஆம் வீட்டுல மனசுல சேர்க்கலாம், மனசு ஒன்றி போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தாம்பத்தியத்துல சேர்க்கலாம், 5ஆம் பாவத்துல சேர்க்கலாம். இணைய சேர்க்க பார்க்கணும். இணை இல்லைன்னா பகையை சேர்க்கக்கூடாது. கீரையவும் உத்திராடத்தையும் ரோகிணியும் உத்திராடத்தையும் மிருகசீரடத்தையும் சேர்க்கக்கூடாது. கீரையும் பாம்பும் சாரப்பாம்பும் நல்லா பாம்பு. புளியமும் மானையும் சேர்க்கக்கூடாது. அனுசம் கேட்டை மானு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அனுசம் கேட்டை மானு. புலிங்கிறது உங்களுக்கு சித்திரையும் விசாகமும் புலி. சிங்கங்கிறது அவிட்டமும் புரட்டாதியும் சிங்கம். அப்ப பயந்து பயந்து வாழ்றது மாதிரி இருக்கும். அப்ப 27 நட்சத்திரங்கள் தெரிஞ்சாதான் லக்ன பாவம் என்னங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஜோதிடம் நீங்க என்ன ஜோசியம் பாக்குறீங்க? கட்டத்தை வச்சுட்டு 10 பொருத்தம் இருக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, 12 பொருத்தம் நல்லா இருக்குங்கிறீங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில பிரச்சனை, எத்தனை பேர் வாழ்க்கையில பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? 10 பொருத்தம் இருந்துச்சு சார், 12 பொருத்தம். ஒரு ஜாதகமே நான் வந்து லைவ்லயே போட்டிருந்தேன். திரும்ப கூட நான் வேணா குரூப்ல போடுறேன். அந்த பையனுடைய ஜாதகம் பார்த்தவனே சொன்னேன். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன ஜாதகம் பார்த்ததுக்கு பின்னாடி கரெக்டா போய் யாரு பொருத்தம் பார்த்தாரோ அவரோட போய் சண்டை போட்டிருக்கேன். அவர் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு, நீ என்னையா பொருத்தம் பார்த்த அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து 27 நட்சத்திரங்கள் பார்த்தாதானே வாழ்க்கை முறை முதல்ல சொல்ல போனோம். என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, என்னுடைய மனைவி எனக்கு அனுசரிச்சு போவா. ஏன்னா அது பூனை, நான் ஆண் பூனை, அது பெண் பூனை. 2ஆம் வீடு பாருங்க, 2ஆம் வீடு அவளுக்கு ஆயிலியம், குடும்பஸ்தானத்துல ஆயிலியம் வந்துருச்சு. அப்ப என்னுடைய லக்ன நட்சத்திரம் இங்க 2ஆம் வீடு வந்துருச்சு. அப்புறம் எப்படி பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஜாதகத்துல நமக்கு ஏதாவது ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவங்கள் ரீதியாக தொடர்பு இல்லாம பார்க்காம பொதுவா நீங்க ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எங்க ராசி என் ராசி ஒண்ணுங்க, ராசியில இருந்து 7ஆவது வீட்டு ராசி சேர்க்கணும், 9ஆவது வீட்டு ராசி சேர்க்கணும், 80 கோடி பேருக்கு எப்படி நீங்க பொருத்தம் பார்ப்பீங்க? எல்லாமே பொய்யுங்க. நான் என்ன சொல்றேன்னா, படிக்க தெரியல அப்படின்னா, பார்க்க தெரியல அப்படின்னா நம்ம தவறா வழிகாட்டக்கூடாதுன்னு சொல்றேன். தெரிஞ்சது மாதிரி சொல்லக்கூடாது. தெரிஞ்சது மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, வாழ்க்கைன்னு சொல்லி கெட்டு போகும் பொழுது எந்த டயத்துல பிரச்சனை வரும். இந்த பொண்ணு கோவக்கார பொண்ணுங்க, 3ஆம் வீட்லயே புதன் உட்காந்துருக்கு, 8 பயங்கர கோவக்கார பொண்ணுங்க, பாத்துக்கிறங்க. நாளை பின்னாடி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லைங்கன்னு சொல்லி ஜோசியர் ஒதுங்க பாக்கணும். ஆமா சார், கோவம் தான் சார் படும், சொந்த மாமன் பையன் சார், என்ன சார் பண்றது, அந்த பையனுக்கு தெரியும் சார், அந்த புள்ள கோவக்கார பிள்ளைன்னு தெரியும் சார் அப்படிங்கிறது தெரியணும். லக்னத்திலேயே செவ்வாய் உட்காந்துருக்குமா பாத்துக்குமா, அதுலயும் சித்திர நட்சத்திரம் வேற, ஆண்புலி வேற, ஆம்பளை மாதிரி தான் அந்த புள்ள நடக்கும் பாத்துக்க. அப்ப நாளை பின்னாடி உன் பையன் வந்து எலி பூர நட்சத்திரம், நாளைக்கு வந்துட்டு அந்த அம்மா வந்து வீட்டுக்கார அம்மா வந்து மிரட்டுது வைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லணும், சொன்னாதான் ஜோதிடம். அதுக்கு தான் படிக்க வந்திருக்கோம், அதுக்கு தான் நட்சத்திரம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எல்லா கோயிலையும் முருகனை வச்சிருக்காங்க. ஏன் அப்ப தலைவிரிச்சத்தை மாத்தி வச்சிருக்காங்க? சுவாமி முனைக்குள்ள போறீங்க, நெல்லி மரம் தலைமரம் இருக்கு, அங்கேயே தலைமரத்தை மாத்தணும். ஏன்னா அங்க பரணி நட்சத்திரம் வந்து ஆதிக்கம் பெற்ற ஊரு. ராம்நாள்ல விளையிற பனைமரம் பொள்ளாச்சி பக்கம் வர மாட்டேங்குது, பொள்ளாச்சியில விளையிற தென்னை மரம் ராம்நாடு பக்கம் வர மாட்டேங்குது. அப்ப ஏன் சொல்றோம், ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி இருக்கு, பகுதி இருக்கு. அந்த பகுதி தெரிஞ்சுதான் என்ன செய்யறாங்க, பிரபஞ்சத்தின் ரீதியாக ஆலயங்களை வந்து கட்டியிருக்காங்க. கடம்பவனம் கடம்பை ஏரியாவில் மதுரையில கட்டினது மாதிரி அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி திருநெல்வேலியில நெல்லையப்பர் புனர்பூச நட்சத்திரம், அங்கிட்டு திருச்செந்தூர்ல விசாக நட்சத்திரம், இந்த பக்கத்துல கடலூர்ல சீர்காழியில என்ன சொல்றோம், சீர்காழியில வந்து புனர்பூச நட்சத்திரம், சிதம்பரத்துல விசாக நட்சத்திரம், ருத்ரனுடைய நட்சத்திரம், நடராஜன் சொல்றோம் ஆனா இங்க விசாக நட்சத்திரம், அங்கிட்டு திருவாவடுதுறை உத்திரட்டாதி நட்சத்திரம், சாரி பூச நட்சத்திரம், அரச மரம் தலைவிரிச்சமா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் பவளமல்லி, ஆடுதுறையில சிவன் கோயில் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு உள்ள போகும்போதே அவங்களுக்கு தலைவிரிச்சம் வச்சிருப்பாங்க. தலைவிரிச்சம் இல்லைன்னா அந்த ஆலயம் வந்து உங்களுக்கு பாடல் பெற்ற தளத்துல வராது. உங்களுக்கே தெரியும், இப்ப புதுசா கட்டியிருக்காங்க சார் அப்படின்னா அது பாடல் பெற்ற தளத்துல வராது. அதனாலதான் நம்ம தலைவிரிச்சத்தை பார்த்துதான் என்ன செய்யணும், மிருகத்தை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம். மிருகங்களுடைய தன்மையோட சேர்த்து தான் என்ன செய்யணும், மனிதனுடைய வாழ்க்கையை முன்னோர்கள் வந்து தீர்மானிச்சிருக்காங்க. அப்ப திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ரச்சு பொருத்தம் பார்க்கிறோம். ரச்சு பொருத்தங்கிற பொழுது என்னது, ஒருவருடைய ஆயுள் எப்படி இருக்கு, சனி என்னவா இருக்கு. ஒரு நோய் ஸ்தானம் பார்க்கறான், அவருக்கு நோய் ஏதாவது வருமா, சந்தோஷமா இருப்பாங்களா, தாம்பத்தியம் நல்லா இருக்கா. குழந்தை பாக்கியங்கிற பொழுது குருவை பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்க கூடாது. நம்ம எல்லாருமே மைண்ட்ல என்ன செஞ்சுருக்கோம், 7 நாள் திருமணம், 5 நாள் குழந்தை, 9 நாள் தந்தை, 4 நாள் தாய், 3ஆவது நாள் இளைய சகோதரன், 11ஆவது நாள் மூத்த சகோதரன். இப்படித்தான் இருக்க ஒழிய சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய், சகோதரன்னா செவ்வாய், சரிங்களா?
குழந்தைனா குருவைத்தான் பார்க்கணும், மனைவினா சுக்கிரனைத்தான் பார்க்கணும், ஒரு ஆணாக இருந்தா கணவனா செவ்வாயைத்தான் பார்க்கணுங்கிறது இன்னும் நமக்கு வரல. ஏன் காரணம் என்னன்னா, பாவங்களை பொறுத்தவரையில அது பொதுவான பலன். கிரகங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் என்ன ஆகும், அது முழுமை பெறும். இங்க படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 9 கிரகங்களை பத்தி படிக்க போறீங்க. சூரியன் என்ன செய்யும்? சூரியனை பொறுத்தவரை அதிகாரம் சொல்லுவான், அரசியல் சொல்லுவான், தந்தைன்னு சொல்லுவான், தந்தை வழி சொத்துன்னு சொல்லுவான். இவதான் சூரியன். உடல் எடுத்துக்கிட்டா முதுகெலும்பு. ஏன்னா முதுகெலும்பு இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம நேர்மையா நிக்க முடியாது. அடுத்து மூளைன்னு சொல்லுவோம், பார்வை திறன், இதயம் சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்லுவோம், சூரியனுடைய பலன்கள் சொல்றது. சந்திரன் என்ன சொல்லுவோம், இறக்க குணம், விட்டு கொடுக்கறது, கவிதை, கற்பனை, உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து. இதுதான் சந்திரன் சொல்லுவோம். நோயின்னு எடுத்துக்கிட்டா ஜலதோஷம் அடிக்கடி பிடிக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்க, அம்மா மாதிரி இருப்பாங்க, கனிவா பேசுவாங்க. இந்த மாதிரி சந்திரனை சொல்லுவோம். செவ்வாய்னா என்ன சொல்லுவான், உடலுடைய தசைப்பகுதி சொல்லுவான். மசில்ஸ் பெயின் வந்துச்சுன்னா செவ்வாய் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். கோபம் பயங்கரமா வருது, முரடத்தனமா வருது, எதாவது போட்டு உடைக்கிறான்னா செவ்வாய் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். காயங்கள் அடிக்கடி படுதுன்னா செவ்வாய் வீக்கா இருக்குன்னு சொல்லுவோம். செவ்வாய் நல்லா இருந்தா விவசாயம் பண்றது, லாரி வச்சு ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சகோதரர்களோட உறவு நல்லா இருக்கும். அதுக்கடுத்து செவ்வாயை பொறுத்தவரை என்ன சொல்லுவான், பொதுவா எதையுமே தைரியமா செய்வாங்க, துணிச்சலா செய்வாங்க. காவல்துறை, ராணுவம், இதெல்லாம் செவ்வாயில வருது. அடுத்து ராகுனாவே வெளிநாடு சம்பந்தப்பட்டது, முஸ்லிம் சம்பந்தப்பட்டது, எதையுமே பெருசா செய்கிறது, சாப்பிடும்போது அசைவ உணவுகளா இருக்கட்டும், எந்த உணவாக இருந்தாலும் அதிகமா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சொல்ல போறோம். குருவா இருந்தாலும் சொல்லுவோம், நேர்மை, ஒழுக்கம், ஆசிரியர் தொழில், தெரியுங்களா, அறக்கட்டளை, கல்வி ஸ்தானங்கள், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா குரு நல்லா இருந்தா வரும்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியம், இதெல்லாம் குரு. கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவோம், அவமரியாதைப்படுறது, அசிங்கப்படுறது, சங்கடப்படுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு கெட்டு போச்சு நடக்கும். வாயு தொந்தரவு, நீங்க சொல்லுவாங்க, ஒரு வாயு தொந்தரவு எந்த இடத்துல உட்காந்தாலும் ஒரு இடத்துல வாயு தொந்தரவு வந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அவர் அசிங்கப்படுத்துறது மாதிரி ஒரு நோய். மற்றது இருந்தா ஒன்றும் தெரியாது. குரு பாத்தீங்கன்னா வாயு கேஸ் போட்டான்னா என்ன அர்த்தம், அசிங்கப்படுத்திட்டான்னு அர்த்தம். அதுதான் குரு செய்யும், அந்த வேலையை செய்யும் குரு கெட்டு போயிருச்சுன்னா. அதே மாதிரி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றது, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறது, உடம்பு குண்டா இருக்கிறது, இது குரு கெட்டு போச்சுன்னா. அதே மாதிரி அடுத்து சனி வருது. சனி நல்லா இருந்தா முடி நல்லா இருக்கும், உடல்ல இருக்க கழிவுப் பொருட்கள் வெளியேறது, யூரின் போறது, மோஷன் போறதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும், உடல் எனர்ஜி நல்லா இருக்கும், இரும்பு சத்து நல்லா இருக்கும், ஹீமோகுளோபின் நல்லா இருக்கும். கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், ஸ்டோன் ஃபார்ம் ஆகும், ஸ்கின் அலர்ஜி வரும், முடி கொட்டும், பேன் இருக்கும், அதே மாதிரி டேண்ட்ரூஃப் இருக்கும், வழுக்க மண்டையா இருக்கும், முகத்துல பரு ஏற்படும், கால் வலி வரும், உட்காந்தா எந்திரிக்க முடியாது, சோர்வு வரும், ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும். இதெல்லாம் சனி வீக்கா இருந்தா. அடுத்து புதன் நல்லா இருந்தா என்ன செய்வாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க, வயசு கூட இருந்தாலும் வயசு தெரியாது, புத்திசாலித்தனம் இருக்கும், சமயோஜித புத்தி இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கெல்லாம் தெரியும். அதே கெட்டு போச்சுன்னா கோபம், ஞாபகம் மறதி, முக்கியமான பொருளை விட்டுட்டு போறது, கோவப்படுறது, இதுதான் இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் கெட்டு போச்சுன்னா நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த பல்கூச்சை இருக்கும், செவிடு, ஊமை, வாய் பேச முடியாம இருக்கிறது, இதெல்லாம் புதன் கெட்டு போச்சுன்னா வரும். அதுக்கடுத்து கேதுன்னு வந்துச்சுன்னா சரி, நல்லா இருந்தா சரி, நுண்ணிய நரம்பு மண்டலங்கள் நல்லா வேலை செய்யும். நம்ம தொப்புளுக்கு சுத்தி கிட்டத்தட்ட பூமியை சுத்துற அளவுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் எத்தனையோ கிலோமீட்டர் அளவுக்கு நரம்பு மண்டலம் இருக்கிறதா சொல்றோம். பூமியவே 3 முறை சுத்தலாம் அளவுக்கு சொல்றோம். எதுக்கு இரவு நேரங்களை தூங்கும்போது தொப்புள்ள ஏதாவது எண்ணெய் வச்சுட்டு தூங்குங்க, வயிற்று வலி வந்தா சொல்லுவாங்க கிராமங்கள்ல, அந்த தொப்புளுக்கு கீழே அடிவயிற்றுல நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கேது நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது, அப்பண்டிக்ஸ் பிரச்சனை வராது, அசிடிட்டி பிரச்சனை வராது, நெஞ்சரிச்சல் பிரச்சனை வராது. இதெல்லாம் கேது உடையது. நல்ல அறிவு இருக்கும், நல்ல நாலேஜ் இருக்கும், பெருசா பந்தா பண்ணிக்கிற மாட்டாங்க, வழக்கறிஞர் தொழில் சிறப்பா செய்வாங்க. இதெல்லாம் கேது நல்லா இருந்தா. கெட்டு போச்சுன்னா என்ன செய்யும், நெஞ்சரிச்சல் வரும், அமினிட்டி வரும், அல்சர் வரும். அப்ப ஒவ்வொரு பிளானட்டுமே நல்லா இருந்தா நன்மையை கொடுக்கும் உங்க ஜாதகத்துல, தீமையை தீமையை கொடுக்கும். சுக்கிரன் இருந்தா மனைவி நல்லா இருப்பாங்க, அழகா கார் வாங்கலாம், சொகுசு வாழ்க்கை வாழலாம், இது சுக்கிரன் நல்லா இருந்தா. கெட்டு போச்சுன்னா சரி என்ன சொல்லுவோம், மண்ணீரல்ல பிரச்சனை இருக்கும், டயபெட்டிஸ் வரும். அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடுல பாத்தீங்கன்னா சரியா ஜீரணிக்காது, இறப்பையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும், மண்ணீரல்ல பிரச்சனை ஏற்படும், பெண்களால் அவமானப்பட வேண்டியிருக்கும், பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டியிருக்கும், கடனை வாங்கி கட்ட முடியாம போயிடும். அப்போ ஒவ்வொரு கிரகங்களுமே நல்லா இருந்தா நன்மையை கொடுக்கும், தீமையா இருந்தா தீமையை கொடுக்கும். இதைத்தான் படிக்க போறீங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெருசு செலவில் அதுதான் நான் சொல்லுவேன். ஆப்னு ஒன்று வச்சிருக்கேங்க. இந்த ஆப்ல பேசிக் அஸ்ட்ராலஜி, பாவங்கள், கிரகங்கள் 3மே இருக்கு. ஃபீஸை கட்டிட்டீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இதை 3ஐயும் நல்லா படிச்சுட்டு ஓகேங்க என்னால நான் ரெடிங்க, இப்ப படிக்க ரெடியா இருக்கேன், எனக்கு பாவங்களை பத்தி தெரியும்,
எதுக்கு சார் பாவங்களை பத்தி தெரியணும்? நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறேன். அந்த பேச்சுவார்த்தை நல்லவரையா முடியணுமா? அப்படின்னா நான் என்னத்தை பார்க்கணும்? நேரத்தை பார்ப்பேன். நேரம்னா என்ன? இந்த நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு, உத்தர நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்ப உத்தர நட்சத்திரம் போனா எனக்கு நன்மை இருக்கும் அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அது டீஆக்டிவேட் பண்றது மாதிரி 3ங்கிறது என்ன சொல்லுவோம்? நம்ம கொண்டு போற கருத்தை அங்கே கொண்டு போறது, ரிசீவ் பண்றது 9ன்னு சொல்லுவோம். தடுக்கிற மாதிரி 2ல ஓடுதுன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு ஸ்டார் 2ல ஓடுதுன்னு வச்சுக்கிறோம். நான் போக மாட்டேன். இப்ப இந்த நேரத்துல போனா அது சரியா வராது. காரணம் என்னன்னா, நமக்கு 2ங்கிறது 3ஆம் பாவத்தை தடுக்கும், நம்ம சொல்ல போற கருத்தை தடுக்க பார்க்குங்கிறதுக்காக நான் என்ன செய்வேன்னா, நான் நிப்பாட்டிக்கிடுவேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? பாவங்கள் பார்க்கிறோம். நான் ஏன் ஜாதகம் படிக்கணும்? நான் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு அப்படின்னா அவர் சரியா சொல்லுவாரா? இல்ல தினசரி நீங்க போய் ஒரு தடவை வந்து அன்றாட அன்றாட பலன்களை உங்களால பார்க்க, இன்றைய நட்சத்திரம் போய் டிவியில பாக்குறீங்களா, அது கரெக்டா வருதா? நான் இல்ல. எனக்கு இன்னைக்கு என்ன நடக்கும்னா, நான் என் சாட்டு தனி, இந்த உலகத்திற்கு என் குழந்தையை சாட்டு தனி, என் மனைவி சாட்டு தனி. இப்ப எனக்கு வந்து நான் வாழ்க்கையில ஜாதகம் பார்த்ததுக்கு பின்னாடி 2 விஷயம், என்னுடைய 2-3 விஷயங்கள், உறுதியான விஷயங்கள் பண்ணேன். என்னுடைய முதல் மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பொறுமையா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதுக்காக நேரங்க அவங்க வர தொட்டி இருந்து பரமக்குடியில ஜெயிச்சேன்னு எந்த ஊர்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு கேவலப்பட்டு வந்தனோ அதே ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜாம் ஜாம் நடத்தினேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தினேன். எந்த வித மொய்யும் கூட வாங்காம நடத்தினேன். நல்ல பேரு புகழோட நடத்தினேன். அதே மாதிரி என்னுடைய 2வது பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் கிடைச்சது, மருத்துவர் கிடைச்சது. ஆனா என்னுடைய பொண்ணுடைய ஜாதக ரீதியா ஒண்ணு மீன்வளத்துறை, இல்லைன்னா ஃபாரஸ்ட், இல்லைன்னா வெட்டினரி. 3ஐயும் முன்னாடியே செவ்வாய் நல்லா இருந்தது, சந்திரனோட தொடர்பு கொண்டது, சூரியன் நல்லா இருந்தது. செவ்வாய் சூரியன் சந்திரன் 3 செலக்ட் பண்ணேன். அதுல வந்து வெட்டினரி அந்த ஆப்ஷனா இருந்தது. வெட்டினரியில் உள்ள போய் இன்னைக்கு கவர்மெண்ட் பொசிஷன்ல உட்கார அளவுக்கு அந்த வாய்ப்பு, அதை கரெக்டா பயன்படுத்துறது எனக்கு அந்த ஜோதிடம் கொடுத்ததுதான். எனக்கு வந்து இன்னைக்கு என் பொண்ணு வந்து வெட்டினரி டாக்டரா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுவும் இந்த ஜோதிடம் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு வீட்டை உருவாக்குனேன். எந்த காலகட்டங்கள்ல எப்படி எல்லாம் கட்ட முடியும்னு பார்த்து அது கரெக்டான டயத்துல வித்தின் 6 மந்த்ல 3500 ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் வீடு கட்டினேன். அதுவும் இந்த ஜோதிடம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஏன்னா விரயத்தை வந்து என்ன பண்ணேன்? முதலீடா மாத்தினேன். ஏன்னா குருல ராகு புத்தி வரும்போது, புதன் தசையில குரு புத்தியில ராகு அந்தரம் வரும்பொழுது ஆகா விரைய வருமேன்றா அந்தரமா முதலீடா மாத்த தெரிஞ்சிச்சு. அப்ப நான் ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது என்னை வழிகாட்டுறதுக்கு வந்து இப்ப இந்த ஜோதிடம் தான் கை கொடுத்துச்ச ஒழிய என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் தான் கை நடத்தி சொல்லி நான் இதுக்கு என்ன கத்துக்கிட்டேன்? 12 பாவங்கள் தெரியும் எனக்கு, 27 நட்சத்திரங்களும் எனக்கு எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு தெரியும், 9 கிரகங்களை தெரியும் எனக்கு. இவ்வளவுதான் பேசிக். ஒரு ஆசிரியருக்கு என்ன சொல்லுவோம்? பேனா வேணும், ஒரு கரும்பலகை வேணும் எழுதுறதுக்கு, அதுதான் அவங்களுடைய மூலதனம். அதுக்கடுத்து என்ன செய்வாங்க? ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. எத்தனை வருடம் படிச்சிருப்பாங்க? கிட்டத்தட்ட 25-26 வருடங்கள் படிச்சிருப்பாங்க. ஒரு மருத்துவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 26 வருடங்கள் படிச்சிருப்பாங்க. ஒரு இன்ஜினியருக்கு 26 வருடங்கள் படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய அனுபவங்கள், செலவு, படிப்பு எல்லாம் பார்த்தா 25-26 வருடங்கள் கழிச்சுதான் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பாக்குறோம் நிறைய கல்லூரிகள்ல தற்காலிக பேராசிரியர் 20,000 30,000 10,000க்கு எம்ஃபில் பிஹெச்டி படிச்சுட்டு டாக்டரேட் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட 300 ரூபாய் 500 ரூபாய் குறைச்சு யாரும் பாக்குறது இல்லை. 300 ரூபாய் பார்த்தா கூட 10 ஜாதகம் 3000 ரூபாய், மாசத்துக்கு 90,000 ரூபாய். ஒரு பரிகாரம் இல்ல 4 பரிகாரம் போட்டா சரி மாசத்துக்கு 50,000 ரூபாய், 1,50,000 லட்சம் ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய தொழில் நான் வழி சொல்றேன். இதுல என்ன அசிங்கம் இருக்கு? இதுல என்ன கேவலம் இருக்கு? சோசியம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அருமையான தொழிலுங்க. இதை விட தொழில் வேற எதுவுமே இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒழுக்கமான ஜோதிடம், அறிவியல் பூர்வமான ஜோதிடம் சொல்லி கொடுக்குறேன். நான் பேருக்கு வந்து 7 சனி கண்டச்சனிங்க, குரு வந்தா நல்லா இருக்குங்க நான் சொல்ற ஜோசியம் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கல. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் குரூப் 1 வச்சிருக்கேன், கல்லூரிக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கேன். அதுல உரிமையா கேட்டுக்கிட்டேன், படிங்கப்பா அப்படின்ட்டு. வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறீங்க, வெளிநாட்டுல எவ்வளவு கொடுப்பானு எங்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுல சம்பாதிக்கட்டுன்னு போயிட்டு போகுது. நம்ம மனைவி குழந்தைகளை இருந்து வளர்க்க முடியுமா பாருங்க. இப்ப உள்ள சமூக சூழ்நிலைக்கு குழந்தைகளை வளர்க்க முடியுதா பாருங்க. ஒரு பெண் குழந்தைகளை வளர்க்க முடியுதா பாருங்க. பாக்குறோம், அன்றாட டிவியில பாக்குறோம். இப்ப கூட சமீபம் பார்த்திருப்பீங்க, ஒரு எம்எல்ஏ தலையிட்டாரு, ஒரு ஏடிஜிபி தலையிட்டு ஒரு பெண்ணை வளர்த்ததுனால அந்த பெண்ணுக்காக எவ்வளவு அசிங்கப்பட்டாரு பாருங்க ஒரு தாய் தகப்பன். இப்ப எவ்வளவு சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்ப உங்க ஜாதகத்துல நீங்க நம்ம மனைவி நம்ம குழந்தைகள் நம்ம எப்படிலாம் படிக்கலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறது கூட நம்ம தெரியாம எதுக்கு அடுத்த போய் நிக்கணும்? என் ஜாதகத்தை நீ பாரியான எதுக்கு அடுத்த விட்டு போய் சொல்லணும்? ஒண்ணுமே இல்லை, சர்வசாதாரண சிம்பிளா அதிகபட்சம் போனா ஒரு 6 மாதங்கள் செலவு பண்ணா கூட போதுங்க. நான் 3 மாசம் தான் சொல்லியிருக்கேன், அதிகபட்சம் 6 மாசம் தான். திருமண பொருத்தம் பார்க்க தெரியும், உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை சொல்ல தெரியும்,
எந்த ஆலயத்துக்கு நீங்க போகலாம்னு அதை தெரியும், எப்படி ஜாதகம் பார்க்கணும்னு படிச்சுக்கலாம். நீங்க தொழிலா கூட பார்க்க வேண்டாம், அடுத்தவன்ட்ட போய் நிக்க தேவையில்லைங்க, நீங்க பார்த்துக்கலாம். அதுக்காக வச்சு தயவு செய்து படிச்சுக்கிறீங்க. இந்த ஏன்னா நேரங்காலம் ரொம்ப போயிட்டே இருக்கு, 12 மணி ஆச்சுங்க. அதனால உங்களுடைய இன்னைக்கு சண்டே ஒரு பொண்ணான நேரத்தை வந்து நான் வீணாக்க விரும்பல. நான் நிறைய பேசிட்டே இருப்பேன், பேசினேன்னா என்னுடைய வகுப்பும் அப்படித்தான் இருக்கும். எப்பொழுதுமே நான் புத்தகத்தை பார்த்து கன்சல்ட் பண்ண மாட்டேன். எந்த டாபிக் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட 2013 இருந்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 12 வருடங்கள் வாழ்க்கையில நான் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சதில்லை. அப்படின்னா என்னன்னா சமூகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். சமூகம் எனக்கு நிறைய அனுபவங்களை குடிச்சது. கஷ்டம்னா என்னன்னு தெரியும், துன்பம்னா என்னன்னு தெரியும், அதே மாதிரி உச்ச இன்பம்னா என்னன்னு தெரியும், அவமானங்கள்லாம் என்னன்னு தெரியும், அசிங்கம்னா என்னன்னு தெரியும், சிறைனா என்னன்னு தெரியும், கேவலப்படுறதுனா என்ன, எல்லாமே 12 பாவங்களையும் நான் அனுபவிச்சுட்டு வந்ததுனாலதான் எனக்கு இயற்கை, இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஜோதிடர், நல்லா கத்துக் கொடுக்குற ஜோதிடங்கிறது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை விட எனக்கு வந்து பெரிய பெரிய ஆசிரியர்களும் பெரிய பெரிய பேராசிரியர்களும் பெரிய பெரிய அறிஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கறதுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதனால உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், என்னுடைய வேண்டுதல், என்னுடைய 2 மணி நேரம் நான் சொன்னதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு காதல ஏறி இருந்தா கூட உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி தயவு செய்து படிச்சுக்கிற சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய கட்டணங்கள் நான் ஆரம்பத்துல சொன்ன கட்டணங்கள் எல்லாத்துக்கும் அது உண்மைதான். 1 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சு யாருக்கும் சொல்லி கொடுத்ததுல 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கட்டி படிச்சவங்களா இருந்தாங்க. ஆனா நான் அப்ப வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஜோதிடத்தை பத்தி முழுமையா தெரியாதுங்க. ஆனா இப்ப நான் உண்மையிலே என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொருத்தர கூப்பிட்டு படிச்சுக்கிறேங்க சார். இப்போ உள்ள ஏஎஸ்பி சார் வந்திருக்காங்க. ஏஎஸ்பி சார்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், சார் நான் அப்ப சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி சார், இப்ப கொஞ்சம் நிறைய உள்ள போய் பார்க்கும்போது தான் சார் துல்லியம் தெரியுது, கொஞ்சம் படிச்சுக்கிறேங்க சார் சொன்னேன். ஓ அப்படியா சார், நான் வந்து வாட்ச் பண்றேன் அப்படின்னாங்க. எதற்காக சொல்றேன்னா, என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய அந்த ஜாதகம் கிட்டத்தட்ட 35 ஜாதகத்துக்கு மேல பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500 600 மாணவர்களுக்கு மேல உருவாக்கியிருக்கோம். ஏன்னா அதிகபட்சம் நான் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போறதில்லை, நிறைய சம்பாதிச்சிட்டோம் போதுங்கிற மனநிலை தான் வந்துச்சு. திரும்ப நிறைய பேர் சார் இந்த கேஎஸ்எஸ்னு உங்க பேர் வந்துருச்சு சார், நீங்க கிளாஸ் எடுக்காம இருக்கீங்க, கொஞ்சம் கட்டணத்தை மட்டும் குறைச்சிட்டு கொஞ்சம் வகுப்பு எடுத்தா நல்லா இருக்குங்கிற கருத்து திரும்ப நான் வந்திருக்கேன். இப்ப அதிகபட்சம் ஒரு 4 மாதங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேத்தான் கொஞ்சம் வேகமா போகலாம்னு இருக்கோம். ஏன்னா நான் எம்எல்எம்ல வந்து ரொம்ப 2002 இந்தியா லெவலில் நான் ஃபேமஸா இருந்திருக்கேன். என்னால ஒருத்தரை ஒருங்கிணைக்க தெரியும். ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி எப்ப இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்ப. ஆனா இப்பதான் தெரியுது ஜோதிட ரீதியா எனக்கு 1க்கும் 11க்கும் புதன் இருக்கிறதுனால ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்குன்னு இப்பதான் தெரியுது என்ன காரணம்ட்டு. அதனால முடிஞ்சோம்னா நீங்க கொஞ்சம் உங்க நண்பர்கள்ட்டையும் உங்க உறவினர்கள்ட்டையும் படிக்கிறது, வீட்டுல உட்காந்துட்டே படிக்கலாங்க. அந்த வாய்ப்பு ஏன் சொல்றேன்னா, கிளாஸுக்கு வரணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே ஆப்ல கொண்டாந்துட்டேன். அந்தந்த ஆப்பை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா நீங்க அழகா வீட்டுல உட்காந்து படிச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். அதனால நீங்க அதுக்குள்ள படிச்சுக்கிட்டு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியா உள்ள போய் பார்த்துக்கலாம். எப்படி சார் நட்சத்திரம் பிரிக்கிறது, உள்ள போய் பார்த்துக்கலாம். எப்படி சார் 3 விதமா பிரிக்கிறது, எப்படி சார் 6 விதமா பிரிக்கிறது, எப்படி சார் 9 விதமா பிரிக்கிறது, உள்ள போய் பார்த்துக்கலாம். எப்படி சார் வந்து பாவங்கள் பிரிக்கிறது, பலன் எப்படி சார் சொல்றது சார். அதை விடுங்க சார், கிட்டத்தட்ட நீங்க யாருக்காவது ஜாதகம் சொல்லியிருப்பீங்களா சார், அது ஏதாவது இருக்குமா சார்? ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். பொதுவாக ரெக்கார்டிங்னா என்ன, வெளியே யூடியூப்ல போடக்கூடாது, பிரைவேட்ல நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ண முடியாது, ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள் ஜாதகம் கூட என்கிட்ட இருக்கு. அதனால அது எப்படி பாக்குறோம், அவங்க என்ன நம்ம சொல்லும் போது என்ன கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். அதனால முடிஞ்சோம்ட்டு நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஏதோ தெரியாம வந்துட்டோம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். வந்தவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும், நல்லபடியா தான் போயிட்டு இருக்குங்களுக்கு தெரியும். நிறைய கேள்வி படிச்சு வந்திருக்கீங்க, பாரம்பரியம் படிச்சு வந்திருக்கீங்க. எதுவுமே தெரியாதாட்டா கூட பயன்படுத்திக்கிறீங்க. என்னுடைய தொழில் இதுதான், அதை விட்டு எதுவும் போக போறதில்ல. நான் சொன்னது மாதிரி 42 வயசுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் ஃபாரினுக்கு. அதுல கிட்டத்தட்ட அதிகபட்ச லாஸ் 60 லட்ச ரூபா, கடைசி லாஸ் அதுதான். அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை முறையில அந்த கடன்லாம் அடைச்சிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரோர்ஸ் கணக்கில் எனக்கு அசெட் இருக்கு. நிறைய பேர் வரவும் செஞ்சிருப்பாங்க. தெரியாத அசெட் ஒரு சில பேர் பார்க்காதவங்க இருப்பீங்க. எனக்கு மினிமம் பார்த்தா கூட இன்னைக்கு 20 crores மேல இன்னைக்கு அசெட். அதனால எனக்கு அசட்டை பத்தி கவலை இல்லை. இந்த ஜோதிடத்துறையை பொறுத்தளவுல எல்லாருமே மக்கள் வந்து ஜோதிடம், நல்ல ஜோதிடம் கிடைக்காதான்னு தேடி போற நேரத்தினால முடிஞ்ச மட்டும் என்ன செய்யணும்னா, எல்லா பகுதிகளையும் ஒரு சென்டர் மாதிரி அமைச்சு அங்கங்கே வகுப்படுக்கிற மாதிரி ஒரு மாணவர்களை உருவாக்குங்கிற மாதிரி தான் என்னுடைய ஆசையை. இந்த ஆயிலே அதுக்கு தான் போக போகுது. அதனால எல்லா பகுதியிலும் நிச்சயமாக உருவாக்கிடுவேன். அது போக அட்வான்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்ப நீங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கேன், நான் என் இடத்துல உட்காந்துருக்கேன். அப்ப அந்த அளவுக்கு அட்வான்ஸ் வந்ததுனால வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும் கண்டிப்பா. நீங்களே ஒரு ஆசிரியர் ஆகலாம், நீங்களே உங்க பகுதிகளில் வகுப்படுக்கலாம். அதன் மீது எங்களுக்கு என்ன சார் லாபம் கிடைக்கும்னா, நிச்சயமாக நீங்க ஒரு ஆசிரியர் ஆகும்போது நிறைய ஜாதகம் பார்க்க ஆள் வருவாங்க,
மென்பொருள்ல கண்டிப்பா நாங்க ஒரு கமிஷன் கொடுப்போம். எனக்குமே நிறைய எனக்கெல்லாம் மாணவர்களுமே சொல்லி கொடுத்தாங்க. மென்பொருள் நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து அப்ரூவ்டு, அதாவது சொல்ல போனா டாக்டரேட் ஒன்று ப்ளஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கக்னைஸ்டாக பண்ணுறோம். எதுவுமே இல்லை. 2015 தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதுபோக டாக்டரேட் முடிச்சிருக்கேன். ஒரு ப்ரொஃபஸராக கூட எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு. அதனால சும்மா நம்ம பேருக்கு வந்து மற்றவங்க மாதிரிலாம் வந்துட்டு மற்றவங்க நம்ம மிரட்டலாம். நீ எப்படியா கிளாஸ் எடுக்கிற, நான் கேஸ் போட வேண்டாம், மிரட்டலாம். நம்ம வந்து ஒருத்தருடைய தொழிலுக்கு எடுத்து நம்ம வந்து வாழணும்னு அவசியம் இல்லை. அதனால இது நல்ல தொழில், படிச்சுக்கிறேங்க. நன்றிங்க, வணக்கம்ங்க.